மதிப்புக்குரிய சிவராஜ் வேலு அவர்களே, சிறப்பு விருந்தினர் குமாரசாமி சார் அவர்களே, குரூப் 1 எக்ஸாமினேஷனில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நளினி அவர்களே, குரூப் 2 எக்ஸாமினேஷன் காவியா அவர்களே, என்னை அறிமுகம் செய்து வைத்திருக்கக்கூடிய பிரவீன் அவர்கள் டெப்டி ஜெயிலர் அந்த போஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காரு, அவர் இங்கே வந்திருக்கிறாரு. ஆசிரியர்கள், நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் எனது வணக்கம். இதில் எத்தனை பேர் காலேஜ்லேயும் ஸ்கூலில் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறீங்க? கை தூக்குங்க. ஓகே, overwhelmingly large number of people from schools and colleges. ஸோ உங்களை எல்லாம் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை சந்தித்து IAS IPS இந்த தேர்வை பற்றிய ஒரு சிறு உரையாடல் அந்த வாய்ப்பை தந்திருக்கிற சிவராஜ் வேலு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நாகர்கோவிலிருந்து திரு குமாரசாமி அவர்கள் வந்திருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ஒரு பெரிய குடும்பம், பயணியர் குமாரசாமி குடும்பம். அவங்களுக்கு சொந்தமாக காலேஜெலாம் இருக்குது, பெரிய டெக்ஸ்டைல் மில் இருக்குது. அதே மாதிரி அந்த காலத்தில் பெரிய அவங்க வந்து எஸ்டேட் ஓனர்ஸ், பெரிய நிலக்கிழார்கள், 500-1000 ஏக்கர் அதுக்கு மேலே கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு எப்படி சார்னு கேட்கலாம் நீங்கள். எனக்கு 10 சென்ட் கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவர் குமாரசாமி சார் பக்கத்தில் உட்காந்து ஒரு மேடையில் நான் உட்காந்துருக்கிறேன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம், நான் அரசு பணியில் இருந்திருக்கிறேன். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய குட்டி ராஜாவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய பணக்காரங்களாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கல்வி கற்கும் மாணவனாக இருந்தாலே போகிறோம், அரசாங்கத்தில் ஒரு பணி செஞ்சாலே போகிறோம், நமக்கு தேவையான மரியாதை நமக்கு கிடைக்கும், நமக்கு தேவையான வருமானம் நமக்கு கிடைக்கும், நமக்கு தேவையான கல்வி அறிவு நமக்கு கிடைக்கும், நமக்கு தேவையான உலக அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். இப்படி இந்த அரசு பணி என்பது உங்களுக்கு தேவையான ஒரு மாணவிக்கு, ஒரு மாணவனுக்கு வாழ்க்கையில் தேவையான எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு தட்டில் உங்களுக்கு அப்படியே பரிசாக தரும். பிளாட்டர். நான் சொன்னேன்ல, 10 சென்ட் கூட எனக்கு கிடையாது. எங்கள் அப்பாவும் அம்மாவும் எனக்கு சொந்தமாக 10 சென்ட் இதெல்லாம் கூட எழுதி வைக்கல. அவங்க தப்பு இல்லை, அவங்க பேரில் தப்பு இல்லை, அவங்கள்ட்ட இல்லை, இருந்தால் தானே கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு அதை விட மிகப்பெரிய சொத்து இன்னைக்கு சமீப காலத்தில், கடந்த 100 ஆண்டுகளில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து அது கல்வி தான். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் வித் விச் யூ கேன் கான்கர் த வேர்ல்ட். ஒரு திறமை இருந்தால் போதும். பேசக்கூடிய திறமை இருக்கா? அது போதும். படம் வரைகிற திறமை இருக்கா? ஒரு ஆள் வந்து இந்தியாவிலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, சலீம் அலி. அவர் பேர் வந்து, அவர் வந்து பயங்கரமான பெயிண்டர். அவர் இந்தியாவிலேருந்து தோற்றி விட்டாங்க. இங்கிலாந்தில் 92 வயதில் 5 படம் வரைகிறாரு. 5 படத்தையும் ஏலத்தில் 50 கோடிக்கு விற்கிறார். ஒரே திறமை, படம் வரைகிறார். இப்போ மகேந்திர சிங் தோனி, அவர் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு கதாநாயகன் வச்சுக்கோங்களேன். அவர் நான் 10th முதல் மார்க் வாங்கினாரா? UPS எக்ஸாம் எழுதினாரா? ஒன்றும் கிடையாது. ஒரு திறமை இருக்க விட்ட விளையாட்டுற திறமை. அதே மாதிரி அரசு பணிக்கு சேரணும்னு ஆசைப்படக்கூடிய உங்கள்கிட்ட ஒரே ஒரு திறமை இருந்தால் போதும். கல்வி கற்கும் ஆர்வம், த டிசையர் டு லேர்ன், அது இருந்தால் போதும். இந்த தேர்வில் வெற்றி பெறலாம். ஸோ அரசு பணி தான் எனக்கு தகுந்த மரியாதையை தந்திருக்கிறது, பெரிய அனுபவத்தை தந்திருக்கு, மக்களுடைய அறிமுகத்தை தந்திருக்கு. நிறைய பேருக்கு தெரியும் நான் யார், சைலேந்தர் பாபுனா போலீஸ் அதிகாரின்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று தெரியும். உங்களை பற்றி என்ன தெரியுமா? எங்களை பற்றி என்ன சார் தெரியும்? உங்களுக்கு நிறைய தெரியும். உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம், முன்னாடி நேராக பார்த்துருக்க மாட்டோம். அந்த பிள்ளையோட ஹாய் சார்ன்னு சொல்லிச்சு, நம்ம நேராக பார்த்ததில்லை. ஆனால் உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். ஒன்று என்ன தெரியுமா? ஒரு நல்ல அப்பாவுக்கும் ஒரு நல்ல அம்மாவுக்கும் பிறந்திருக்கிறீங்க. உண்மையா பையா? எஸ் ஆர் நோ? 2, இதுவரைக்கும் நீங்க எந்த பெரிய தப்பும் பண்ணல. எஸ் ஆர் நோ? யாருக்கு அந்த கெடுதல் பண்ணல, லஞ்சம் வாங்கல, திருடல, ஒண்ணுமே பண்ணல, நல்லவங்களா இருக்கிறீங்க. உண்மையா பையா? இன்னொன்னு உங்களுக்கே தெரியாதது எனக்கு தெரியும்.
உங்கள்கிட்ட நிறைய ஆற்றல்கள் இருக்கு. யூ ஹேவ் எ லாட் ஆஃப் டேலண்ட்ஸ். அது எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனை. எனவே அந்த ஆற்றல்கள் உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க ஐஏஎஸ் தேர்வு எழுதலாம் அப்படிங்கிற செய்தி சொல்ல தான் வந்திருக்கேன். சிவராஜ் வேலு சார் நல்ல சான்ஸை கொடுத்துருக்கிறாரு. நானும் உங்களை மாதிரி ஒரு காலேஜில் இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு படிப்பில் அவ்வளோ ஆர்வம் இல்லை, ஏன்னா நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், முடியல. இப்படி வந்து உட்காந்துருந்தேன். ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் யாருன்னா, எங்கள் காலேஜில் படித்து ஐஏஎஸ் எழுதி ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டார். அவரை கூட்டிகிட்டு வராங்க. சரி, நான் கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொன்னார், நீங்கள் எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா வருத்தப்படாதீங்க, அக்ரிகல்ச்சர் காலேஜில் படித்தாலும் நமக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இது போன்ற பதவிகளுக்கு வர முடியும் அப்படின்னு சொன்னார். எனக்கு உடனே அந்த ஐஏஎஸ்ன்னு சொன்ன போது கூட எனக்கு காதில் கேட்கல. ஐபிஎஸ்ன்னு ஒன்று எனக்கு கேட்டது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை அது. 4 பேர் பிடிச்சி அடிக்கலாம், ரவுடிகளை, சாராய அவர்கள் பிடிச்சி அடின்னு அடிக்கலாம், சாராயத்தை எல்லாம் நிறுத்திடலாம். எங்கள் ஊரில் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. அவனெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடலாம், யாரும் கேட்க முடியாது. இருக்கிற வேலையில் பெஸ்ட் வேலை இதுதான் அப்படின்னு சொல்லி, சரி நம்ம எழுதலாம் அப்படின்னு அன்னையிலிருந்து என்னுடைய மனப்பான்மை மாறிவிட்டது, என்னுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. இனி நமக்குன்னு ஒரு லட்சியம், நமது வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம், நமது வாழ்க்கையில் ஒரு பொருள். அதாவது அந்த 2ஆம் உலகப் போரில் நிறைய ஜூ கம்யூனிட்டி பீப்புள் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேரை பிடிச்சிட்டு போய் ஒரு 30 லட்சம் பேரை கொலை பண்ணிட்டானு ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர். அதில் டாக்டரையும் பிடிச்சிட்டு போய் அடித்து அவனை அவமானப்படுத்தி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு 200, 300, 400 பேர். அத்தனை பேர் அவனால் காப்பாற்ற முடியல. என்ன பண்ணுவான்னா, ரெண்டாக பிரிப்பான். பாதி பேர் வலது பக்கம் போங்க, பாதி பக்கம் இடது பக்கம் போங்கன்னு பிரிப்பான் அந்த 500 பேரையும். ஏன்னா ரொம்ப சொங்கித்தனமாக இருக்கிறவனை அப்படியே கொன்றலான்னு முடிவு பண்ணிடுவானுங்க. அவனை வந்து கேஸ் சேம்பர், ஒரு ரூமில் போட்டு ஒரு பாய்சன், ஒரு விஷ வாயை உள்ளே விட்டு கொன்றலாம், கவனிக்க முடியாது. அப்போது அந்த டாக்டர் என்ன பண்ணுவார், நம்ம ரெண்டாக பிரிக்கிறாங்க பாருங்கள், அந்த இடத்துல போகும்போது உடம்புல சுத்தமாக அவருக்கு உடம்பு முடியல, சாப்பாடு இல்லை, டிசென்ட்ரி, உடம்பு முடியல. அவர் என்ன பண்ணுவார், நல்லா இருக்கிற மாதிரி நடிப்பார். ஏன்னா நல்லா இருக்கிறவங்கெல்லாம் வலது பக்கம், அவங்கள விட்டுருவாங்க உயிரோட. கொஞ்சம் வேதனைப்பட்டு முடியாமல் போகிறான் பாருங்க, அவன் இடது பக்கம், அவன் கொலை. அப்படி தப்பிச்சு வந்து பிற்காலத்தில் புத்தகம் எழுதினார். அதுக்கு பிறகு 2ஆம் உலகப் போர் முடிஞ்சது, எல்லாம் ரிலீஸ் பண்ணி அவன் ஒய்ஃபை கொண்டுருவாங்க, அவர் மட்டும் வெளியே வருவார். அவர் தான் ஒரு புத்தகம் எழுதுவார், மீனிங் அண்ட் பர்பஸ் இன் லைஃப். வாழ்க்கையில் ஒரு நோக்கம், வாழ்க்கைக்கு ஒரு பொருள் கண்டுபிடிக்கணும். எல்லாருமே எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு சாதனை சாதிக்க வேண்டும். 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும், நம்ம யார் என்பதை இந்த உலகத்துக்கு பறை சாற்றணும். அப்படிங்கிற வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை ஒவ்வொரு மனிதனும் கற்பிக்க வேண்டும். ஸோ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய 1000 பிள்ளைகள், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களது வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை கண்டிப்பாக கற்பிக்க முடியும். அடி மனதில் நீங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடியது தான் எனக்கு தெரியும். நான் சொன்ன உங்களை பற்றி நிறைய ரகசியம் எனக்கு தெரியும், உங்களை பற்றி நிறைய செய்திகள் எனக்கு. உங்கள் அடி மனசில் ஏதாவது ஒன்று செய்யணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், இடிஞ்சு கிடக்கிற வீடை நிமித்து கட்டணும், எங்கள் அம்மாவை பெருமையாக நடக்க வைக்கணும். ஒரு மாணவி சொல்கிறா, ஏமா நீ ஐஏஎஸ் அதிகாரியாக மாறினாய்? என் மனைவி தான். எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார், 2 பசுமாடு வச்சு எங்களை காப்பாற்றுறாங்க சார். பெண்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை இல்லை சார். எங்கள் ஊரில் எங்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கனால யாரும் எங்களை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. பால் எடுத்துகிட்டு போய் வீட்டில் 1/2 மணி நேரம் எங்கள் அம்மா வெயிட் பண்ணுறா சார், பணக்காரன் வீட்டில் கதை கூட திறக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நாங்கள் ஏழைகள், ஏன்னா நாங்கள் பெண்கள், எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் பெண்கள் தான். எனவே இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் ஒரே தீர்வு, என்னது? ஐஏஎஸ். அந்த பிள்ளை சென்னையில் படித்தா அவருக்கு தெரியும் நினைக்கிறேன். முதல் ஆண்டு
கிடைக்கல, 2வது ஆண்டு எழுதலை, 3வது ஆண்டு கிடச்சிருச்சு. ஒரு குடும்பத்தையே தலைநிமிர்ந்து நிற்க வச்சாங்க அந்த மாணவி. அந்த அளவுக்கு திறமையும் அறிவும் உங்கள்கிட்ட இருக்கு மாணவர்களே. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையை அடிப்படையாக மாற்றுறதுக்கான ஒரு நல்ல நாள் இந்த நாள் சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. இந்த சிவில் சர்வீஸ் என்பது, இந்த IAS IPS தேர்வு என்பது, அதை பற்றி எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும், 21 வயசு ஆனால் போகிறோம், BA BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc நர்சிங், ஃபிசியோதெரப்பி, ஏதாவது ஒரு பட்டப்படி படித்தா போகிறோம். ஏன்னா நான் சொன்ன எல்லா பட்டப்படிப்புலையும் படித்தவங்களும் IAS வாங்கியிருக்காங்க, IPS வாங்கியிருக்காங்க. டாக்டர் வாங்குறாரு, இன்ஜினியர் வாங்குறாரு, அக்ரிகல்ச்சர் வாங்குறாரு, லாயர் படித்தவங்க வராங்க, BCom படித்தவங்க, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க, கேரளாவில் தமிழ்நாட்டில் போன வருஷம் டாப்பர் ஒரு நர்சிங் படித்தவங்க தான், ஃபிசியோதெரப்பி படித்தவங்களும் வந்திருக்காங்க, இந்த சித்தா படித்தவங்களும் IAS வாங்கியிருக்கிறாங்க. இப்படி நீங்கள் ஒரு பட்டப்படி படித்தா போகிறோம். பல முறை எழுதலாம், 32 35 ஆண்டுகள் பல முறை நீங்கள் தேர்வு எழுதலாம் அப்படிங்கிற ஒரு சௌகரியம் இருக்குது. இந்த IAS IPS என்பது, அவர் சொன்னார் MLA ஆகணும், MP ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா நீங்கள் எம்பி எலெக்ஷன் நிற்கணும். அதை விட ஜாலி, ஒரு பரீட்சை எழுதிட்டிங்கன்னா கலெக்டர் ஆகிடலாம், முடிஞ்சு போச்சு, திருப்பி போய் எலெக்ஷன் நிற்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னார். அது இந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி திடீர்னு நீங்கள் உயர்ந்த பதவிக்கு வாரதுங்கிறது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் லண்டன் மாநகரில் கமிஷனர் ஆகணும்னா 35 வருஷம் அங்கே வேலை பார்த்துருக்கணும். கான்ஸ்டபிளாக இருந்து டிடெக்டிவ் ஆகி படிப்படியாக தான் பதவி உயர்வாகி. ஆனால் இந்த மாவட்டத்தினுடைய SP போன வருஷம் IPS பாஸ் பண்ண ஆளாக இருப்பார். இந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3-4 வருஷத்துக்கு முன்னாடி IAS. கிட்டத்தட்ட நீங்கள் படிக்கிற காலேஜில் படித்து முடிச்சதும் பிரின்சிபலாக போட்டால் எப்படி இருக்கும் உங்களை? ஒரு பரீட்சை வச்சு BSc காமர்ஸ் அல்லது BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதோ ஒன்று படித்து முடித்தோன்னே இப்போ தேர்வில் முதல் மார்க் வாங்கினா நீங்கள் தான் இந்த காலேஜில் பிரின்சிபல். நல்லா இருக்கும்ல? நல்ல சூப்பர் ஐடியா சார் கொடுக்குறாரு. அதுதான் IAS. நம்ம சாதாரணமாக இருப்போம், கிராமத்தில் இருப்போம், டிகிரி படிப்போம், பரீட்சை எழுதுவோம், ஆல் இண்டியா லெவலில் ஒரு 150-200 வந்துட்டிங்கன்னா IAS 3 வருஷம் கழிச்சு திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர். மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகம் உங்கள் கையில் இருக்கும். போலீஸ்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சின்ன வயதில் உயர்ந்த பதவி, அது நல்லாயிருக்கு. நான் ASPயாக ஜாயின் பண்ணும்போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் நான் போகும்போது சொன்னாங்க, அந்த வீரப்பன் ஒருத்தன் இருக்கிறான், மீசை வச்சுருப்பான், அவன் தான் பெரிய பிரச்சனை, அவனை சுட்டுறேன்ட்டான். நான் அவனை பிடிக்கலான்னு உள்ளே போனால் அவன் 300 பேர் துப்பாக்கி எடுத்து சுடுறான். 300 பேர், நாங்கள் 15 பேர். அதில் 3 பேர் முன்னாடி பட்டாங்க நம்ம சைடில், ஒரு ஆள் இறந்தார். பிறகு அவங்களோட 4-5 முறை சண்டை. அப்போது அந்த என்னுடைய பொறுப்பு கோபிச்செட்டிப்பாளையம், கிட்டத்தட்ட 16 போலீஸ் ஸ்டேஷன், 4 OP, 20 போலீஸ் ஸ்டேஷன். எனக்கு வயசு 25, அப்போ தான் முடிச்சு போய் ஜாயின் பண்ணுறேன், 27 வயசு. 800 போலீஸ் அதிகாரிகள், 800 போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அட்டென்ஷன் நம்ம சொன்னோம்னா செலக்ட் பண்ணுவாங்க. எத்தனை பேர்? 800. எல்லாருமே நம்மளோட வயசு அதிகம், நம்ம தான் அந்த இருக்கிறதுலே வயசு குறைவு. நல்லா இருக்கா கண்டிஷன்? நல்லா இருக்கா? ஃபீல் குட் ஃபேக்டர். எங்கே போனாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, யாரை பிடிக்க சொல்கிறீங்க, எந்த கேஸ் போட சொல்கிறீங்க, எப்படி விசாரிக்கிறது, நம்மள்ட்ட கேட்குறாங்க. அவருக்கு வயசு 55, நமக்கு வயசு 25, நம்மள்ட்ட கேட்குறாங்க. என்ன சார் பிடிச்சா போதுமா, சுடணுமா, பெரிய பிரச்சனையாக இருக்குது சார், கண்ணீர் குண்டு வீசுவோமா, லத்தி சார்ஜ் பண்ணிடுவோமா, சுட்டுருவோமா, சுட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. லீடர் நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ பிள்ளைகளே, உங்களுக்கு தகுதி உண்டோ இல்லையோ பிள்ளைகளே, நீங்கள் இந்த தேர்வு பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தலைவன் தான். யூஆர் அ லீடர். அது உங்களுக்கே தெரியும். எங்கே போனாலும் உங்களை தான் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார் என்ன பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலாக இந்த IAS IPS இதை பற்றி நிறைய சொல்லலாம். உங்களுக்கே தெரியும், சின்ன பிள்ளைலேருந்தே 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணால் என்னம்மா ஆக போகிறேன், கலெக்டர் ஆகிறேன் சொல்கிறாங்கல்ல. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் இதில் ஒரு சின்ன சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா, நானும் 36 வருஷம் வேலை பார்த்துட்டேன். நம்ம கவர்மெண்ட்டில் அது குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், அவங்க டெப்டி கலெக்டராக இருக்கட்டும், இல்லை IAS IPS இருக்கட்டும், நீங்கள் ஒன்ஸ் கவர்மெண்ட் சேர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் தான் கவர்மெண்ட். அதுதான், யூ ஆர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். 13 லட்சம் பேர் கொண்ட தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம். உங்களுக்கு பயங்கரமான பாதுகாப்பு. உங்களை யாரும் திடீர்னு நீ வேலை வேண்டாம் போன்னு சொல்ல முடியாது. உங்களை இந்த அரசாங்கத்தோட நீக்கணும்னா கடவுளை நினைச்சாலும் முடியாது. ஒரே கண்டிஷன், நம்ம நினைச்சாதான் முடியும்.
நம்ம போய் ஏதாவது ஐக்கியத்தனம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வெளியே அனுப்புவாங்களே தவிர வேற யாராலையும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு வேளை தெரிந்தோ தெரியாமல நம்ம ஒரு தவறு செஞ்சால் கூட நம்மளை ஈஸியாக வந்து யாரும் துரத்தியெல்லாம் விட முடியாது, டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு புலன் விசாரணை செய்ய வேண்டும். நம்ம மேலே தவறு இருக்கா இல்லையா? இல்லை சார் பாவம் அவர் மேலே தப்பு இல்லை, அந்த மாதிரி நடந்திருக்கு, அவர் ஒன்றும் செய்யலை, அவர் நல்லவர் தான், விசாரணையில் வந்தான்னா அப்போவும் நம்மளை நிற்க முடியாது. இல்லை அப்படியே மீறி நம்ம ஒருவேளை தவறு செஞ்சால் கூட தூக்கில் போட மாட்டாங்க. நம்ம என்ன தவறு செஞ்சுருக்கோமோ அந்த அளவுக்கு தண்டனை கிடைக்கும். சம்பளத்தை குறைச்சி கொடுப்பாங்க. இல்லை நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மாற்றுவாங்க. நல்லா போச்சுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் பெட்டியோட. அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு. சொல்ல புரியுதா உங்களுக்கு? செக்யூரிட்டி. இந்த அமைப்பு நிறைய உலக நாடுகளில் கிடையாது பிள்ளைகளே. போன வாரம் பேப்பர் படிச்சிங்களா? கேரளாவில் ஒரு கேரளா நபரை காப்பாற்றுறதுக்கு கேரளா மக்கள் 32 கோடி ரூபாயை திரட்டி அந்த சவுதி அரேபியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சவுதி அரேபியா இதுக்கு தெரியுமா? ஒரு ஆளை காப்பாற்றுறது. அவனுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது மரண தண்டனை. இந்த பணம் போகலைன்னா அவனை குனிய வச்சு தலையை வச்சு ஒரே வெட்டு, தலை ரெண்டா போயிடும். நான் கூட நினச்சேன் பெரிய தப்பு பண்ணிருப்பான் போல இருக்கு, சவுதி அரேபியாவில் பெரிய தப்பு பண்ணிருப்பான் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு தப்பு பண்ணல அவன். அவர் வந்து ஒரு பிசியோதெரப்பி, அவர் வந்து ஒரு குழந்தைக்கு சவுதி அரேபியாவில் ஒரு குழந்தைய கவனிக்கக்கூடிய ஆள். இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைய, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைய கவனிக்கணும். அவர் அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய் ஏதோ இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் வர சொன்னாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து மூக்கில் அவனுக்கு அந்த ஆக்சிஜன் வச்சுருக்காங்க போல இருக்கு. அவன் சொல்கிறான், அண்ணா வேகமாக ஓட்டுண்ணா, வேகமாக ஓட்டு. இல்லை தம்பி இதுக்கு மேலே ஓட்டக்கூடாது. அந்த ரெட் சிக்னலில் கார் நிற்குது. அந்த பையன் வளர்ந்த பையன் நம்ம ஒரு கேரளா டிரைவரை பார்த்து அடிக்கிறான், டேய் வண்டி ஓட்டுறா. இல்லை தம்பி ரெட் லைட் ஓட்டு. அந்த பையன் பண்ண கலாட்டால அந்த மூக்கில் இருந்து அந்த கலையை வெளியே வந்து போச்சு. இதையும் பார்க்கல. அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது பையன் இறந்து கிடக்குறான். இதுதான் நடந்தது. இது அங்கே தண்டனை என்ன தெரியுமா? மரண தண்டனை. சாயங்காலம் அவன் தலையை வெட்ட போகிறாங்க. இது இல்லாமல் இருக்கிறது அங்கே ஒரு வழி இருக்குது. அதுக்கு பேர் பிளட் மணி, ரத்த பணம். 32 கோடி கொடுத்தா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கேரளா மக்கள் எல்லாரும் சேர்ந்து, பேப்பர் படிச்சிங்கன்னா தெரியும், கேரளா மக்கள் எல்லாரும் சேர்ந்து 1000, 2000, 1 லட்சம் போட்டு காப்பாற்றிட்டாங்க. அந்த நாட்டில், நம்ம நாட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா, பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், we the people of India having solemnly resolved to constitute India sovereign, socialist, secular, democratic republic, சுதந்திர குடியரசு, சமத்துவ சகோதரத்துவ நாடு. யார்? இந்திய நாடு. அந்த இந்திய அரசியல் சட்டத்தை எழுதினவங்கெல்லாம் மிகப்பெரிய மனிதர்கள், நிறைய படித்தவங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் 2 PhD, கொலம்பியா பல்கலைக்கழகம். ஜவஹர்லால் நேரு சிறைச்சாலைகளிலே நூல்களை படித்தவர், 15 வருஷம். உலக சரித்திரத்தை எழுதியிருக்காரு. அவங்கெல்லாம் ஒரு நல்ல நாட்டை கொடுத்துருக்குறாங்க. நாட்டில் சட்டம், and it bring its citizens justice. நம்ம நாட்டு எல்லா மக்களுக்கும் நீதி. என்ன நீதி? சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். நம்ம எல்லா மக்களுக்கும் சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. நீங்களே நாளைக்கு எம்எல்ஏ ஆகலாம், MP ஆகலாம், நீங்களே நாட்டினுடைய பிரதமர் ஆகலாம். ஏன் தடுக்க முடியாது? நீ ஆகக்கூடாதம்மா, உங்களுக்கு ஜாதகம் சரியில்லை அப்படின்னு யாரை சொல்ல முடியுமா? மக்கள் விரும்பினா நீதாம்மா. மக்களாட்சி. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய சுதந்திரங்களை கொடுத்துருக்கு இந்த நாடு. என்ன சுதந்திரம்? கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம். எந்த வேலை வேணுமானாலும் செய்யலாம். ஐயோ திருநெல்வேலிக்காரி நீ எல்லாம் போய் ஐஏஎஸ் எழுத முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து கமர்ஷியல் டேக்ஸில் சேரக்கூடாது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம். இப்போதில் கூட இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வீடு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அங்கேயும் வாங்கிடலாம். இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம், என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம், இன்னும் சொன்னால் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். நல்ல செய்தி உங்களுக்கு. இப்படி ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை யார் கொடுத்துருக்காங்க? நமது முன்னோர்கள் கொடுத்தாங்க. லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், ஃபெய்த் அண்ட் ரிலிஜியன். எந்த மொழியை, எந்த மதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து இன்னைக்கு காவல்துறையினுடைய தலைவராக இருந்தாலும் நானும் இந்த மாணவியும் சமம், மேலே நிற்கக்கூடாது தான். உங்கள் பேர் என்னங்க? சுதீஷாவும் நானும் சமம், ஒரு இந்திய பிரஜை.
இன்னும் 2 வருஷம் கழிச்சு 18 வயசு ஆச்சுன்னா நானும் ஒரு ஓட்டு தான், நீயும் ஒரு ஓட்டு தான். நம்ம 62 வயசான எனக்கும் ஒரு ஓட்டு, வெறும் 18 வயசு உனக்கும் ஒரு ஓட்டு தான். சமத்துவம் இல்லைங்களா? அப்புறம் ஃப்ரெட்டர்னிட்டி வைல் ப்ரொடெக்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த கண்ட்ரி அண்ட் யூனிட்டி ஆஃப் த. இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் அரசு ஊழியனாக இருந்தால் உங்களை பணியை விட்டு நீக்க வேண்டும் என்றால் எந்த வழிமுறைகளில் நீக்க வேண்டும் என்று இந்திய அரசியல் சட்டமே சொல்லுகிறது. ஆர்டிகிள் 311 of the Constitution. No government servant can be dismissed from service unless the due process of law is followed. அவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க ஒரு இடத்து தான் அரசாங்க பணி. புரியுதா உங்களுக்கு? ஒரு தேர்வு எழுதி உள்ள நிலையக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு, தலைமை பண்பு வாய்ப்பு. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் கவர்மெண்ட்டில் போனால் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி அவங்க சேல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்றாங்கன்னா நாளையிலேருந்து சேல் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, கணக்கு இதை பற்றி ஏகப்பட்டதை படிப்பாங்க. அவங்கள பயிற்சி முகாமுக்களை அனுப்புவாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சேர்ந்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு குறைஞ்சது 5 முறை அனுப்புவாங்க இந்திய அரசாங்கம். எங்களெல்லாம் 5 முறை அனுப்புனாங்க. இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா படிக்க போங்கடா, நல்லா படிச்சுவாங்கடா, நாட்டில் நல்ல நிர்வாகம் பண்ணுங்க இந்திய அரசாங்கம். எனக்கு ஒரு திடீர்னு நான் கோயம்புத்தூர் கமிஷனர் இருக்கும்போது ஒரு உத்தரவு வந்தது, பிள்ளைகளே, யூ ஆர் அப்பாயிண்டட் செலக்டட் ஃபார் த MBA இன் IIM பெங்களூர். IIM பெங்களூரில் சேர்ந்து படிக்கிறதுக்கு 40 லட்சம் ரூபா ஃப்ரீயாக படிச்சுட்டு வான்னு அனுப்புகிறாங்க. அப்போ நான் உலகத்தமிழ் மாநாடு நடத்தக்கூடிய பொறுப்பில் இருந்தனால என்ன போக முடியல. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத், படித்து வாருங்கள், போங்க, முழு சம்பளம் தாரம், போங்க, அதில் 1 வருஷம் இங்கிலாந்து போங்க. அதை போய் படிச்சிருந்தேன்னா நான் இன்னைக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தனியாக கம்பெனிக்கு போனால் குறைஞ்சது 25 லட்சம் கொடுப்பான், இன்னைக்கு 25 lakhs மாதம் கொடுப்பான். அன்னைக்கு அந்த படி படிச்சிருந்தேன்னா கிடைக்காம போச்சு, பரவாயில்ல, இன்னைக்கு உங்களை பார்க்குறேன்ல, அது எனக்கு போதும். பிள்ளைகளே, நிறைய வாசிப்பதற்கு, நிறைய படிக்கிறதுக்கு, முறைப்படி பல்கலைக்கழகங்களை சேர்ந்து படிக்கிறதுக்கு, பல்வேறு பதவிகள், விதவிதமான பதவிகளில் போய் பலவிதமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு மாபெரும் வாய்ப்பு. கலெக்டர் ஆகட்டும், எஸ்பி ஆகட்டும், இதே காவல்துறையில் நான் பணியாற்றினது தமிழ்நாடு காவல்துறையுடைய உயர்ந்த பதவி. சம்பளத்தை விடுங்க, ஆஃபீஸை விடுங்க, காரை விடுங்க, அதெல்லாம் விடுங்க. நீங்கள் என்ன சார் வேலை பார்க்குறீங்க, உங்கள் வேலை என்ன சார் அப்படின்னு கேட்டால் என்ன வேலை தெரியுமா? நான் எப்படி சொல்லணும் தெரியுமா? 8 கோடி மக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய பொறுப்பு. சாதாரண பொறுப்பா? சிறு தவறு நடந்தாலும் வரது தள்ளிடுவான் சோசியல் மீடியாவில். அன்னைக்கே சொன்னேன், சைலேந்திர பாபா போடாதீங்க, இவன் வந்தால் இதெல்லாம் வரும், எதிரிகள், விமர்சனங்கள் எல்லாம் வரும். உண்டா இல்லையா சார்? நீங்கள் எவ்வளோ தான் கடுமையாக உழைத்தாலும், நான் ஆஃபீஸுக்கு 9:30 மணிக்கு போவேன், நைட்டில் 10 மணிக்கு தான் வருவேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போவேன் ஆஃபீஸுக்கு. நான் பேட்டிகளோட சொன்னேன், இந்த 2 வருஷம் ஒரு நாள் தான் லீவ் எடுத்திருக்கேன், ஒரே நாள் தான். அதுவும் அன்னைக்கும் வேலை பார்த்தேன், சும்மா லீவ் எடுக்கணுங்கிறத வேலை எடுத்தேன். அன்னைக்கும் என் பையனை கல்யாணம் காலையில் 6:30 மணிக்கு, அன்னைக்கு கூட நான் லீவ் எடுக்கல. 6லேருந்து 8:30 வரைக்கும் கல்யாணம், தாலி கட்டி முடிஞ்சோடனே ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். சாயங்காலம் ரிசப்ஷன், நமது மாண்புமிகு முதலமைச்சர்கள் அங்கே கவர்னர் வந்திருந்தாங்க. 6 மணிக்கு ரிசப்ஷனுக்கு போயிட்டேன். ஒன்றும் நடக்காத மாதிரி நின்றுட்டு இருந்தேன். இப்படி ஒர்க் பண்ணியும் ஒரு சில என்ன விமர்சனம் பண்ணுவோம் தெரியுமா? சைலேந்திர பாபா சைக்கிள் ஓட்டி கிடப்பான். நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4 மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு மகாபலிபுரம் போயிட்டு அப்படியே ஆஃபீஸுக்கே வந்துடுவேன். 8:30 மணிக்கு 100 கிலோமீட்டர் 3.25 மணி நேரத்தில் முடிச்சுடுவேன். அதான் நான் ஓட்டுற சைக்கிள். ஆனால் நிறைய பேர் நல்லா தூங்கிட்டே கிடப்பான் சனிக்கிழமை பூரா. ஞாயிற்றுக்கிழமை விமர்சனங்கள் பயங்கரமாக வரும். அப்போ இது எல்லாம் நீதித்துறை, நிர்வாகத்துறை, அரசியல், பல்வேறு நம்ம ஓன் அதிகாரிகள் 1,50,000 பேர், அவங்க எல்லாரும் அவங்களை நேசிப்பார் நினைச்சிங்களா? அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. பிள்ளைகளே, இப்படி இந்த அரசு துறை உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை, பொறுப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி வாய்ப்பு பெரிய நாடுகளில் கிடையாது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது போன்ற பதவிகள், அது போன்ற பொறுப்புகள், அதில் கிடைக்கிற அனுபவங்கள், அது கிடைக்கிற மரியாதை எதுவும் இந்த உலகத்தில் கிடைக்காது. இந்த முறை எப்படி வந்து தெரியுங்களா? சரி, அந்த வேலை என்ன? ஐஏஎஸ் ஐபிஎஸ்னா என்ன வேலை அப்படின்னா, இது முதல்ல ஆரம்பிச்சது ஏன்ஷியன் ரோம், ரோமாபுரியில் தான் அரசு ஊழியர், அரசு பணி வந்தது. அந்த அரசு பணி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பிளாட்டோ இருக்கான்ல, சாக்ரட்டிஸ் என்பவன் உலகத்திலே பெரிய சிந்தனையாளர்னு சொல்றான். சாக்ரட்டிஸ் எந்த ஊர்? ரோம், ரோமாபுரியில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சில சிந்தனையாளர்கள். இப்போ நம்ம ஊரில் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நிறைய சிந்தனையாளர் இருப்பாங்க. சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சிந்திச்சுட்டே இருப்பாங்கல்ல. அதே மாதிரி அந்த காலத்தில் உலக சிந்தனையாளர்கள் சாக்ரட்டிஸ் அவன் சொன்னான், நான் தான் உலகத்திலே பெரிய அறிவாளி. ஏன்னா எனக்கு என்ன தெரியணும்னு தெரியும்,
எனக்கு என்ன தெரியாதுன்னு தெரியும். I know what I know. I know what I do not know. Therefore, I am a greatest philosopher of all time. அவனே சொல்லிக்கிட்டான். சாக்ரட்டிஸ் உடைய மாணவன் தான் பிளாட்டோ. பிளாட்டோ என்பவன் தான் இந்த பாலிட்டிக் என்கிற நூல் எழுதினான். அரசியல் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாட்டினுடைய அரசியல் எப்படி இருக்க வேண்டும், அரசு எப்படி இருக்க வேண்டும். அந்த பிளாட்டோ அவன் சொன்னான், the country must be ruled by the guardians. ஒரு நாடு யாரால் ஆளப்பட வேண்டும் என்றால் பாதுகாவலர்களால் ஆளப்பட வேண்டும். யார் அந்த பாதுகாவலர்கள்? இந்த ஏஎஸ், ஐபிஎஸ், டிஎஸ்பி, சப் கலெக்டர், தாசில்தார், இவங்களுக்காக கவர்மெண்ட் சர்வன்ஸ். அவங்க வந்து பாதுகாவலர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பாதுகாவலர்கள் நாட்டு மக்களுடைய தகப்பனாகவும் தாயாகவும் இருக்க வேண்டும். ஸோ பிள்ளைகளை நீங்கள் அரசு பணிக்கு நீங்கள் போகக்கூடிய, நீங்கள் இந்த ஏற்கனவே 2 பேர் போகிறாங்க, யூ மஸ்ட் பி த ஃபாதர் அண்ட் மதர் ஆஃப் த பீப்புள். பொதுமக்களுடைய தகப்பனாகவும் தாயாகவும் இருக்க வேண்டும். ஆனால் பதவி வாங்கிட்டு வந்து வரவங்கெல்லாம் அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்களான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது, அது நீங்கள் தான் சொல்லணும். கதவுகள் உங்களுக்காக திறந்தே இருக்கான்னா அது எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் நீங்கள் பதவிக்கு வரும்போது உங்களது காதுகள் திறந்தே இருக்க வேண்டும், உங்களது கதவுகள் திறந்தே இருக்க. இந்த நாட்டில் வந்து 140 கோடி மக்கள், நிறைய ஏழைகள், வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், படிக்காதவர்கள், கடினமாக உழைக்கக்கூடிய மக்கள், ரொம்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நாட்டில் நிறைய இருக்கிறாங்க. எனவே அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதான் இந்த நோக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சூப்பர் திட்டம், ஒரு அருமையான திட்டம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் கல்லூரி படித்து முடித்ததுமே நீங்கள் ஒரு தேர்வு எழுத வேண்டியது. இந்த தேர்வில் வெற்றி பெற்றீர்கள் என்றால் உங்களை தமிழ்நாடு அரசாங்கம் தத்தெடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு மாதம் 7,500 ரூபா சம்பளம் கொடுத்துருவாங்க. டிகிரி முடித்த அந்த ஆண்டு தேர்வு எழுதிருங்க. அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இந்த தேர்வு எழுதிட்டிங்கன்னா மாதம் உங்களுக்கு 7,500 ரூபா சம்பளம். ஐஏஎஸ் தேர்வுடைய முதல் கட்ட தேர்வு பிரிலிமினரி தேர்வு. அதை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த தேர்வை நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா 25,000 ரூபா ரொக்க பரிசு உங்களுக்கு செலவுக்காக. 2, உங்களை நேரடியாக சென்னைக்கு வர சொல்லிடுவாங்க. அங்கே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ், கிரீன்வேஸ் ரோடு, அங்கே உங்களை தங்க வச்சு உங்களுக்கு ட்ரைனிங், பயிற்சி, இலவசமாக உணவு எல்லாம் கொடுத்துருவாங்க. மாத ஸ்டைஃபன் தொடரும். அதுலேயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா டெல்லிக்கு அவங்களே அழைச்சிட்டு போய் தமிழ்நாடு பவனில் தங்க வச்சு உங்களுக்கு இன்டர்வியூ பயிற்சி கொடுப்பாங்க. நீங்கள் எதையும் பார்க்க வேண்டியதில்லை. ஸோ கல்லூரியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது, முதலில் கல்லூரி படிப்பை ரொம்ப பிரமாதமாக முடியுங்க. நேற்றுக்கு வரைக்கும் எப்படி விட்டுருங்க, நேற்றுக்கு பற்றி நமக்கு கவலை இல்லைங்க. நேற்றுக்கு நம்ம எப்படி படித்தோம், நான் கூட இந்த ஐஏஎஸ் தேர்வு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுற வரைக்கும் நான் உண்மையிலே நல்லா படிக்கவே இல்லை காலேஜில். ஆனால் எங்கள் காலேஜில் உள்ள ப்ரொஃபஸர்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சைலேந்திர பாபு மாதிரி படிக்கணும். ஆனால் நான் அப்படியெல்லாம் படிக்கலை. என்னோட நல்லா படித்தவங்களாம் நிறைய இருந்தாங்க. ஆனால் நான் வந்து ஐஏஎஸ் வாங்கணும், ஐபிஎஸ் வாங்கணும் முடிவு பண்ண அன்னையிலேருந்து உண்மையிலே தீவிரமாக படித்தேன். ஓகே, நான் படித்து பாஸ் பண்ணதை பார்த்த உடனே எங்கள் காலேஜில் பசங்கள்லாம், இவெல்லாம் ஐபிஎஸ் பாஸ் பண்ணும்போது நம்ம ஏன் பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களாம் எழுதினாங்க. அது எழுதின 6 பேர் 6 பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஜாப்பனீஸ் டெக்னிக். இஃப் அதர்ஸ் கேன் டூ இட், ஐ கேன் ஆல்சோ டூ இட். இஃப் அதர்ஸ் cannot do it, I alone can do it. அவனுடைய மனப்பக்குவம், அவன் தத்துவம் எப்படின்னாக்கா, ஜப்பான் நாட்டு இளைஞர்கள் உங்களை மாதிரி இளைஞர்கான் பாருங்க, அவன் என்ன நம்புறான்னா, அமெரிக்கா நாட்டு தான் காரன் செஞ்சான்னா என்னாலையும் பண்ண முடியும். அந்த மாணவி, நான் வந்து பிரதம மந்திரி அவருடைய மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு மும்பைக்கு போயிருந்தேன். மும்பைக்கு போகும்போது நம்ம பிள்ளைகள் யாராக இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு குரூப்பில் மெசேஜ் போட்டேன். அது என்ன குரூப் தெரியுமா? அந்த குரூப்புக்கு பேர் டீ கடை பெஞ்சு. அதில் யார் இருப்பாங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து பாஸ் பண்ண ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லோரும் இருப்பாங்க. அடுத்த நாள் 12 பேர், இதில் 2 மணி நேரம் போட்டால் வரல, 12 பேர் என்னையை கொண்டு தாஜ் ஹோட்டல், இதுதான் வந்து தாஜ் ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் விருந்தளித்தார்கள். இதுதான் அந்த பாகிஸ்தான் தீவிரவாதம் சுட்ட அந்த ஹோட்டல். எதுக்கு? எனக்குள்ள நாங்கள் மாமா மச்சானா? ஒன்றும் கிடையாது. ஐஏஎஸ் தேர்வின் போது அவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறேன், அவ்வளோதான். ஏதோ ஒரு வகையில் பயிற்சி, இன்டர்வியூ பயிற்சி, ப்ரிலிமினரி, மெயின்,
சத்தியமங்கலத்தில் 2 பசுமாடை வச்சு பால் கறந்துட்டு இருந்த அந்த வான்மதியார் இன்னைக்கு ரத்தினபுரி மாவட்டத்தினுடைய கலெக்டர். வான்மதியார் டிஃபரன்ஸ். அந்த போட்டோ போடுங்க சார். வாழ்க்கையே மாறிவிடும். நான் ஆரம்ப காலத்தில் ஐஏஎஸ் போய் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆரம்ப காலத்தில் பேப்பரில் ஒரு செய்தி பார்த்தேன். தமிழ்நாட்டில் 10th மார்க் +2 மார்க்கில் முதல் மார்க்கு எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டில் முதல் மார்க் மதுரையை சேர்ந்த வீரபாண்டியன். அவரை பற்றி பெருசாக ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த ஃபோட்டோ இல்லை. அதில் என்ன பெரிய செய்தின்னா, ஒரு பரோட்டா மாஸ்டர் தமிழ்நாட்டில் முதல் மார்க் வாங்கியிருக்காரு. அந்த மாணவன் வந்து சாயங்காலம் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் மதுரையில் ஒரு பரோட்டா கடையில் பரோட்டா போட்டுட்டு இருந்த மாணவன் எல்லா பாடத்துலையும் முதல் மார்க் வாங்கலை, ஒரு பாடத்தில். அப்போ போய் எல்லா பத்திரிகையும் கேட்குறாங்க, சார் எங்களுக்கு பெருமையாக இருக்குது, மதுரையில் நீங்கள் வந்து கடினமாக உழைச்சி ஒரு பரோட்டா கடையில் வேலை பார்த்துட்டு கூட ஒரு சப்ஜெக்டில் 100க்கு 100 வாங்கியிருக்கீங்க, உங்கள் இலட்சியம் என்ன? அவர் சொல்கிறாரு, எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 6 ஆண்டுகளில் நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வருவேன். சொன்ன மாதிரிங்க கரெக்டாக 6 வருஷம் முடிச்சு அந்த வருஷம் நடந்த ஐஏஎஸ் தேர்வில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன் ஐஏஎஸ். வீரபாண்டியன் நிறைய மாணவர்கள் எனக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்கறதே இது போன்ற மாணவர்களும் மாணவிகளும் தான். இல்லாட்டி நான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை, முடியாது. ஒரு மாணவன் வந்துங்க தமிழ்நாட்டில் இப்போ டிஐஜியாக இருக்கார், என்னுடைய மாணவன் தான். அவர் இப்போ கோயம்புத்தூர் டிஐஜியாக இருக்கார். கோயம்புத்தூர், ஊட்டி, நீலகிரி மாவட்டம், இந்த திருப்பூர் மாவட்டம், ஈரோடு 4 மாவட்டத்துக்கு அவர் தான் டிஐஜி, பொறுப்பு டிஐஜி. அவர் படித்தது 10ஆம் கிளாஸ் தான். 10th படிச்சுட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் டிக்கெட்டு கவுண்டரில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு ஒரு ஆசை, ஐஏஎஸ் வாங்கணும். நேராக போய் +2 எக்ஸாம் கரஸ்பாண்டன்ஸில் படித்தார். அப்படி பிகாம் கரஸ்பாண்டன்ஸ், அப்படி எம்காம் கரஸ்பாண்டன்ட், அப்படி ஐஏஎஸ். இந்த தேர்வு எழுதி அவங்க பாஸ் பண்ணாங்க. இவங்களை பார்க்கும்போது நமக்கே உற்சாகம் வருது, நம்ம இன்னும் நிறைய சாதிக்க முடியும். சாதாரண சூழ்நிலையிலிருந்து ஒரு மாணவன் வந்து +2 எக்ஸாம் பாஸ் பண்ணவொடனே சத்தியமங்கலத்தில் லெட்டர் போடுறான், முதலமைச்சர் அவர்களே, நான் ஒரு ஏழை, எனக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை உண்டு, எனக்கு ஒரு காலேஜ் அட்மிஷன் கிடச்சிருக்கு, வீட்டில் வசதி இல்லை, நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்களான்னு முதலமைச்சர் மேடம் அவங்க வர சொல்லி அவருக்கு 4 ஆண்டுக்கு சேர்த்து செக் போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த பையன் இன்ஜினியரிங் படித்தான். இன்ஜினியரிங் முடித்த உடனே கடிதம் எழுதினான், ரொம்ப தேங்க்ஸுங்க, 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், எனக்கு இப்போ ஐஏஎஸ் படிக்கணும், கொஞ்சம் உதவி செய்வீங்களா? அப்போது அவங்க முதலமைச்சர் கிடையாது, வர சொல்லி ஒரு ஐஏஎஸ் அகாடமியில் சேர்த்து செக் கொடுத்தாங்க. அந்த மாணவன் தான் இந்த தூத்துக்குடியில் சப் கலெக்டராக இருந்த சரவணன். இன்னைக்கு சரவணன் வந்து கலெக்டராக இருக்கார். தமிழ்நாட்டினுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் மாணவன், என்னுடைய மாணவன் இருக்கார், பேர சொல்ல விரும்பலை, ஏன்னா அது கொஞ்சம் சென்சிட்டிவ் டிபார்ட்மெண்ட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஈரின்னு சொல்கிறாங்கல்ல, அவர் வந்து அபிராமி தியேட்டரில் காப்பி வித்துட்டு இருந்தவர், சாயா காப்பி. இந்த இருக்காங்க பாருங்க, ஒரு மாணவியினுடைய திறமையை பாருங்க. அரசு பள்ளி, அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேர் மைக்கேல் பெட்டி. அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி வர செய்தியெல்லாம் வந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஒரு மாணவி இறந்துட்டாங்க, மைக்கேல் பெட்டியில் படிச்சுட்டுங்க. அவங்க அப்பா வந்து டெய்லர். அந்த பிள்ளை எவ்வளவு தனி ஒரு மனிதனாக இந்த ஐஏஎஸ் தேர்வை சமாளித்து, கிராமங்க, குக்கிராமம், அந்த ஊர் பேரே மைக்கேல் பட்டி, தஞ்சாவூரில் அங்கே இருக்குது. அங்கிருந்து ஒரு சாதாரண வசதி இல்லாத, பண வசதி இல்லாத குடும்பத்திலிருந்து வந்து சிவில் சர்வீஸ் என்னென்ன படிக்கணும், தமிழ் மொழி, ஆங்கில மொழி, சோஷியாலஜி, இந்த மாதிரி ஜெனரல் நாலேஜ், ஜியோகிரபி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ், இதெல்லாம் நம்ம ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு சுயமாக படித்து இந்த மாணவி அதே ஏஞ்சல் இன்டர்நெட்டை தான். சும்மா படித்த ஐஏஎஸ் ஆகினா மட்டும் போகாது, நல்ல ஒரு ஆண் மகனை வாழ்க்கை துணைவியாக கண்டுபிடிச்சாங்க. அது தனித்திறமை தானே. கிஷன்குமார் ஐஏஎஸ் சும்மா படித்தா மட்டும் போடாதுங்க, வாழ்க்கை பாடம் கற்றுக்கணும். அதுக்கு தைரியம் வேணும் இல்லை? ஹாய், ஹவ் ஆர் யூ, ஐ லைக் யூ, கேன் யூ மேரி மீ, கேட்கணும் வேண்டாமா? அந்த மாதிரி. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு புயலாக கிளம்பி வர்றாங்கல்ல, எரிமலையாக புறப்படுறாங்கல்ல பிள்ளைகள், இவங்களை பார்க்கும்போது நமக்கு பெரிய தைரியம் வருது. ஒரு முறை நான் ஐஏஎஸ் தேர்வு இன்டர்வியூ பயிற்சி
கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. குட் மார்னிங் சார், ஐ எம் பெனோ சஃபைன் ஸ்பீக்கிங், கேன் ஐ மீட் யூ இன் த ஈவினிங்? நான் அப்போ கேட்டேன், ஒய் டு யூ வாண்ட் டு மீட் மீ? சார், ஐ எம் a candidate for the UPSC interview. Can you please give me a training for the UPSC interview? Can I come around 4 o'clock? ஒரு மாணவி அப்படி மணி ஆங்கிலம். பொதுவாக அந்த ஐஏஎஸ் இன்டர்வியூ போகிறவங்களுக்கு அவ்வளோ இங்கிலீஷ்லாம் வராது, சாதாரணமாக தான் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி ஒன்றும் பெருசாக ஒன்றும் தேவையில்லை, பிழை இல்லாமல் ஆங்கிலத்தை எழுத தெரிந்திருக்க வேண்டும். இன்டர்வியூ போகும்போது பிழை இல்லாமல் பேச தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். நான் என்ன ஊட்டியில் படித்தேன், அதை டிஜி போட்ட போடுங்க, இவர் தான் அந்த காக்கி சட்டை தான் அந்த. ஸோ நான் வந்து அப்படிலாம் படிக்கல, ஆனால் ஆங்கிலத்தை நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். எப்படி? நிறைய நூல்களை வாசிக்க வேண்டும், செய்தித்தாள்களை வாசிக்க வேண்டும், ஆங்கில வார்த்தைகளுடைய பொருள் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். வார்த்தைகள் ஜாலம் தானே. ஆயில் என்ஜினுங்கிறது வேற, என்ஜின் ஆயிலுங்கிறது வேற. எண்ட்லெஸ் ஜாய் அப்படிங்கிறது வேற, ஜாய்லெஸ் எண்டிங் அப்படிங்கிறது வேற. ரெண்டு வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க, you should be honest. If you are honest, nothing else matters. ஒரு பொருள், நீங்க நேர்மையாக இருந்தால் வேற எதுவும் முக்கியமல்ல. If you are dishonest, nothing else matters. நீங்க நேர்மையற்றவராக இருந்தாலும் மற்ற எதுவுமே ஈடு செய்ய முடியாது. எதுவும் இப்போ ஆங்கில வார்த்தைகளை வந்து எப்படினாலும் போடலாம். ஒரு கிளாஸ்ல ஒரு பையன் செஸ் விளையாட போயிருக்கான், பெரிய மெடல் வாங்கிட்டு வந்திருக்கான் செஸ் விளையாடிட்டு. அந்த டீச்சர் சொன்னாங்களாம், யூ ஆர் மென்டலி ஸ்ட்ராங். அந்த டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து, பக்கத்து பையன் அப்ப நான், யூ ஆர் ஸ்ட்ராங்லி மெண்டல் அப்படின்னாங்க. ரெண்டும் ஒரே வார்த்தை தான், வார்த்தையை மாற்றி போட்டா. கொஞ்சம் ஆங்கிலத்தை கொஞ்சம் இப்பிலிருந்து சரளமாக புரிந்து கொள்ளவும். ஏன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் வரும். கொஞ்சம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதனுடைய ப்ளே கொஞ்சம் தெரிஞ்சால் தான் முடியும். எனவே நீங்கள் இன்னிலிருந்து கல்லூரியில் நிறைய நூல்களை வாசியுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் ஒரு ரேங்க் கிடைச்சாலும் கிடைக்கும். யூனிவர்சிட்டி ரேங்க் கிடைச்சா உங்களுக்கு என்ன தெரியுமா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் நான் ஐபிஎஸ் வாங்க என்ன சார் பண்ணணும்? தம்பி நீ டிகிரி நல்லா பட, அதெல்லாம் வேணாம் சார், ஐபிஎஸ் வாங்க என்ன சார் பண்ணட்டும்? தம்பி டிகிரி அதை பற்றியே பேசாதீங்க, அவன் தோத்துறோம் போல் இருக்கு டிகிரியில். இது முக்கியம் இல்லையா சார்? அதுதான் முக்கியம். அதாவது ஐஏஎஸ் தேர்வு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவான், எழுதுறது 6 லட்சம் தான் எழுதுவான். போட்டி தேர்வில் போய் நிற்கணும் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் வேணும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நமக்கும் சான்ஸ் இருக்கு, நம்ம ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும்? இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தேர்வில் எழுதி நிறைய பேர் எழுதுனதில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு உண்மை நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அந்த தைரியம் வரும். நேற்றைக்கு வரைக்கும் ஸ்டேஜில் பேசவே இல்லைன்னா இன்னைக்கு பேசும்போது பயம்தான் வரும். பல இடத்துல பேசியிருக்கேன் பிள்ளைகள்கிட்ட, ஏதாவது போய் சொல்லி ஏமாற்றி முடிச்சிடலாம் பேச்சை அப்படிங்கிற தைரியம் நமக்கு இருக்குல்ல, இருந்தால் பேசிடலாம், பழக்கம் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஐஏஎஸ் தேர்வு எழுதணும்னா இதுக்கு முன்னாடி சில பெரிய போட்டிகளில் குரூப் 1ல் பாஸ் பண்ணியிருக்கேன், பேங்கிங் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன், இதே மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் 10 லட்சம் பேர் எழுதுனதில் நான் தான் முதல் ஆளு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாம் சார் நல்லா பேசுறீங்க சார், நல்லா ஓடுவீங்களா, சைக்கிள்லாம் ஓட்டுவீங்களா, நீங்கள் பேசாமல் இந்திய சார்பாக போய் இந்த ஒலிம்பிக்கில் போய் ஒரு மெடல் வாங்கிட்டு வாங்க சார் அப்படின்னா, நான் போயிடுறேன், சாயங்காலம் கிளம்பி போகிறேன்னு சொல்ல முடியுமா என்னால்? எனக்கு தெரியும் அங்கே போய் ஓட முடியாது. நான் ஓடலாம், ப்ரைஸ் கிடைக்காது. அவன் உசைன் போல்ட்டில் நிற்பான் 9 செகண்ட் 9.46 செகண்ட். அவன் பக்கத்தில் நின்றுட்டு ஓட முடியுமா? நல்ல ஆளாச்சு சார், ஜாதகம் உங்களுக்கு நல்லா இருக்கு சார், ஓடுங்க சார் அப்படின்னு சொன்னால் ஓட முடியும். எனக்கு தெரியும் நான் ஓடினா 13 செகண்ட் 14 செகண்ட் ஆகும், அதுக்கெல்லாம் அங்கே வேலையாகாது. ஓகே, உண்மை தெரியணும்ல. நான் வந்து 9.6 ஓடலை இன்னும். அப்போ ஏற்கனவே நான் 9.6 ஓடினேன்னா ஓடலாம். அவன் உசைன் போல்ட் அவன் ஓடினது 9 செகண்டுங்க. அவன் ஒவ்வொரு ரன்னிங்கும் அவனுக்கு $1 மில்லியன், ஒரு செகண்டுக்கு $1 மில்லியன் US. ஒரு செகண்ட் ஓடுறது 10 கோடி ரூபாங்க அவனுக்கு. 9 செகண்ட் ஓடனா 90 கோடி ரூபா. நான் கேட்குறேன், உசைன் போல்ட் வந்து வாழ்க்கையிலே 9 செகண்ட் தான் ஓடினானா, எத்தனை வருஷம் ஓடி இருப்பான், எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள் ஓடி அந்த பிராக்டிஸில் தான் அன்னைக்கு வந்து ஓடுறாரு. அதே மாதிரி பிள்ளைகளை இந்த ஐஏஎஸ் தேர்வுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, காலையில் வாங்கன்னு சொன்னோடனே அந்த மாணவி வந்தாங்க. நாங்கள் 5 பேர் உட்காந்துருப்போம். இப்போ இன்டர்வியூ நடத்துறது 2 கேமரா இருக்கும். அந்த பிள்ளைகிட்ட சில கேள்விகளை கேட்போம், பதில் சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே வெளியே போய் சொல்லிட்டு வர சொல்லி
இந்த மாதிரி தவறுகள் இருக்குது, இதெல்லாம் சொல்லாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க, போய் பேசாதீங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள், தெரியாததை ஐ எம் வெரி சாரி, ஐ ரியலி டோன்ட் நோ அப்படின்னு சொல்லுங்கள். இப்படி பிள்ளைகளை நம்ம பயிற்சி எடுத்து அனுப்புவோம். நேற்றுக்கு ஒரு பையன் ஃபோன் பண்ணான் எனக்கு, அரவிந்த் சுப்பிரமணியம், சார் ஐஏஎஸ் கிடச்சிருக்கு சார், உங்களை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார். ஏன்னு கேட்டேன், நான் 2-3 முறை இன்டர்வியூ போயிருக்கேன் சார். சரி, ஒரு முறை கூட எனக்கு 120 மார்க் மேலே வரல சார், இந்த வருஷம் 202 மார்க் வந்திருக்கு, ஐஏஎஸ் கிடச்சிருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு வராது. ஸோ பிள்ளைகளுக்கு தவறுகளை திருத்தி கொடுப்போம், சில பிள்ளைகளுக்கு நல்ல மார்க் வரும், அதன் அடிப்படையில் ஐஏஎஸ் கிடைக்கும். அந்த பிள்ளை வரும்போது தான் எனக்கு தெரியும், ஒரு பெரியவர் அந்த பிள்ளையை பிடிச்சி கூட்டிட்டு இருந்தார். அப்போ தான் எனக்கு தெரியும், இந்த மாணவிக்கு 2 கண்ணுமே தெரியாது. 2 கண்ணும் தெரியாத ஒரு மாணவி ஐஏஎஸ் பிரிலிமினரி பாஸ், மெயின் பண்ணி பாஸ், இன்டர்வியூ போகிறான் டெல்லி. எங்கேயும் ஃபோட்டோ பார்த்தேன், அவங்க ஃபோட்டோ பெனோ செஃபைன், பெனோ ஃபோட்டோ இருந்துச்சு எங்கேயோ, ஓகே மறைஞ்சிரு, ஓகே இவங்க தான். ஆக்சுவலாக நேற்றுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அவங்க பையன் கிறிஸ்டன், அவனுக்கு பர்த்டே, என்னால் போக முடியல, ஏன்னா இந்த நிகழ்ச்சி நான் வந்ததுனால என் ஒய்ஃபையும் பையனை அனுப்பிச்சி விட்டேன். Why do you want to be an IAS officer? முதல் கேள்வி நான் கேட்குற முதல் கேள்வி என்ன கேட்பேன்னா, அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். இப்போ நல்ல பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக் பரிசு கொடுங்க. Why do you want to be an IAS officer? இந்த பிள்ளை என்ன சொன்னா தெரியுமா? சார், I am a postgraduate student in English literature from Stella Maris College, Chennai. Now I am working as a manager in the State Bank of India, but I like government service. I want to work in the government. I want to meet a lot of people. I want to see many places. I want to make positive changes in the functioning of government departments. Therefore, I want to be an IAS officer. நான் MA படித்திருக்கிறேன், தற்போது ஒரு வங்கியில் மேலாளராக வேலை செய்கிறேன். ஆனால் எனக்கு அரசு பணி தான் பிடித்திருக்கிறது. அரசாங்க பணியில் நிறைய விரும்பத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், அதற்கான வாய்ப்பு எனக்கு வேண்டும். எனவே நான் IAS அதிகாரியாக விரும்புகிறேன். எனவே நான் இந்த சிவில் சர்வீஸ் எழுதுகிறேன். படிப்படியா 1 மணி நேரம் நான் இறுதியா சொன்னேன், பெனோ அவர்களே, உங்களுக்கெல்லாம் பயிற்சி தர இயலாது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? உனக்கு எல்லாமே தெரியும், நீ யாரையும் பயிற்சி போக வேண்டிய அவசியமே இல்லை, நேரப்பா இன்டர்வியூ பண்ண உனக்கு கிடைக்கும்னு சொல்லி அனுப்பிச்சு. இந்த மாணவி IAS பாஸ் பண்ணி அவங்களுக்கு முதல் முறையாக இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரு பார்வை இல்லாத மாணவியை, போட்டியாளரை, இந்தியா அயல்நாட்டு பணி, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அவங்களுக்கு முதல் போஸ்ட் எங்க தெரியுமா? இது அவங்க திருமணத்துக்காக நான் கூப்பிட்டாங்க. திருமணத்துக்கு முதல் போஸ்ட் எங்க தெரியுங்களா? பாரிஸ் நகரம். பாரிஸ் நகரம். ஒரு 3 மாதங்கள் பாரிஸ். எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, போன்ஜூர் சைலேந்திர பாபு மோன்ஜர், சவா பியான் சவா. நான் சொன்னேன், போன்ஜூர் கமா தலைவு அப்படின்னா, வணக்கம் சைலேந்திர பாபு சார் அவர்களே. நான் என்ன சொன்னேன், போன்ஜூர் கமா தலைவு, வணக்கம், நீங்க எப்படி இருக்கிறீங்க? சவா பியான் மேர்சி ஆவு. அவங்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறது? யார் பேசுறது? பெனோ செஃபைன். எந்த மொழியில பேசுறாங்க? பிரெஞ்சு மொழி. எவ்வளவு நாளையில? 3 மாசம். 3 மாசம். இப்போ நாங்கள் அங்கே பிரெஞ்சு மொழியில பேசிக்கொள்வோம். மலேசியாவில் இருக்காங்க, வாங்க சார்னு கூப்பிடுறாங்க. மலேசியா பிள்ளைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிறவிலேயே கண் தெரியாத ஒரு மாணவிக்கு சிகப்புனா எப்படி இருக்கும், கருப்புனா எப்படி இருக்கும், மனிதர்கள் முகங்கள் எப்படி இருக்கும் என்பது கூட தெரியாது. எல்லாமே கற்பனை தான். நான் கூட யோசிச்சு பார்க்கறது உண்டு, கண் தெரியாத மாணவியே இவ்வளோ படிச்சிருக்காளே, நமக்கு 2 கண்ணுமே தெரியுது. ஏதாவது ஒரு பாடத்தில் 100 மார்க் வாங்கியிருக்கோம். சும்மா என்னைக்காவது ஒரு சீரியஸா, இது என்ன, சயின்ஸ்னா என்ன, எலக்ட்ரிசிட்டினா என்ன, கம்ப்யூட்டர்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, பிக் டேட்டானா என்ன, இப்படி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன யோசிச்சு பார்த்துருக்கோமா? இதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோமா? நான் கூட கேட்டேன், எப்படிமா படிப்பேன்? ஏன்னா எனக்கு தெரியணும்ல. நிறைய பிள்ளைகளுக்கு ஆர்வமே இல்லாமல் இருக்கு. ஏன் எனக்கு புரிய மாட்டேங்குது. கண்ணு நல்லா இருக்குது, காது நல்லா கேட்குது, மூளை நல்லா வேலை பார்க்குது, நல்ல ஞாபக சக்தி இருந்துமே தங்களை உயர்ந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய கல்வி மேலே கொஞ்சமும் ஆர்வம் இல்லை. தாய்மொழி தமிழ் மொழி எவ்வளோ பெரிய மொழி, 8 கோடி மக்கள் பேசும் மொழி. நம்மளை ஆண்ட ஆங்கிலேயர்களே 8 கோடி மக்கள் கிடையாது. ஞாபகத்தில் வச்சுக்க. ஜெர்மன் நாட்டு மக்கள் உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதாரம், 8 கோடி பேர் கிடையாதுங்க. இத்தாலியில் கிடையாது,
ஆனால் நம்ம நாட்டில் இருக்கு. 8 கோடி மக்கள் பேசும் மொழி. எனக்கு ஒரு புக் கொடுத்தாங்களே, அந்த புக்கு என்ன பேர்? தி ஹிஸ்ட்ரி ஆஃப் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பை பிஷப் கால்டுவெல். பிஷப் கால்டுவெல் ஏங்க, பிஷப் கால்டுவெல் தமிழனா? அவர் இப்படி ஒரு மொழி இருக்கு, 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, பயங்கரமான மொழி, பெரிய இலக்கியங்கள் இலக்கணங்கள் படைத்த மொழி, 10 பாட்டு 8 தொகை 14 கணக்கு திருக்குறள் சிலப்பதிகாரம் இப்படிலாம் பயங்கரமான நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த மொழியை கற்க வேண்டும் என்று அவன் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தான் வராரு. சென்னையில் இறங்கி கப்பலில் 4.5 மாதங்கள் தமிழ் மொழியை முழுவதுமாக கற்றுக்கொண்டாச்சு. நம்ம தமிழர்கள் ஒழுங்கா தமிழ் தெரியுமா? சென்னையில் தமிழில் டியூஷன் வைக்கிறாங்க. என் பையனுக்கெல்லாம் டியூஷன் எதுக்கு? தமிழ் பாஸ் பண்ணுறதுக்குங்க. இல்லாட்டி ஃபெயில் ஆயிருப்பான் போல இருக்கு. அந்த டீச்சரை அடியோடின்னு அடிச்சு நான் ஒரு படிக்க வச்சுட்டாங்க. தமிழ் மொழி பாஸ் பண்ண முடியலங்க பிள்ளைகளுக்கு. தாய்மொழி அவ்வளோ ஆர்வம். ஆனால் வெளிநாட்டிலிருந்து 4.5 மாதங்கள் கப்பலில் சென்னையில் இறங்கி ஒரு ஐடியா போடுறாரு. அப்படியே வந்துடலாம் ட்ரெயினில் பிடிச்சி திருநெல்வேலிக்கு. அதில் தமிழ் கற்றுக்கொள்ள முடியாது, நடந்தே போகண்டான்னு சொல்லி நடந்து வந்திருக்கிறாங்க. மக்கள்கிட்ட எல்லாம் பேசி பேசி திருநெல்வேலியில் இடையங்குடி சேரும்போது தமிழ் கற்று ஆகிவிட்டது. எழுத ஆரம்பிச்சாரு ஹிஸ்ட்ரி ஆஃப் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அதாவது நம்ம சவுத் இந்தியன் லாங்குவேஜினுடைய ஒப்பிலக்கணம், தி கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜஸ், நிறைய எழுதினார் நூல்கள். சரி, இவரை மாதிரி தமிழ் மொழியை கற்ற பிற நாட்டு அறிஞர்கள் 5 பேர் இருக்காங்க. பேரை சொல்லுங்க பாப்போம். சரி, புத்தகத்தை கொடுத்துலாம். சிவராஜ் வேலு சார் புக் எடுங்க. எஸ். ஒன்று பிஷப் கால்டுவெல். இவர் தான் திராவிடியனுங்கிற வார்த்தையை முதல்ல கொண்டு வந்தார். இவர் இல்லை, ஆக்சுவலா இன்னொரு ஆள் இருக்கார். யாரு? ராபர்ட் கால்டுவெல். இவர் இந்த திராவிடியனுங்கிற வார்த்தை யூஸ் பண்றாருல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் திராவிடியங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு தான் இவர் யூஸ் பண்ணாரு. அவர் பேர் தெரியுமா? எஸ் சார். அந்த திராவிடியனுங்கிற வார்த்தையை முதல்ல கொண்டு வந்தது யாரு? குமரி குமரி இலப்பனா? இல்ல இல்ல, இங்கிலீஷ் மேன். யா, எனிபடி? ஜியோ போப்புங்கிறது. எஸ், அவர் ஒரு தமிழ் மொழிகளை மொழிபெயர்த்தவர். ஓகே, ஜியோ போப் ஒரு ஆன்சர். பட் அவர் திராவிடியன் அவர் சொல்லலை. வாங்க, ஜியோ போப் கொடுத்துலாம், அவர் புக் கொடுத்துலாம். ஸோ சாதிக்கு ஆசைப்படுங்கிற புத்தகம் அங்கே வர முடியல. ஓகே, ஜியோ போப். அவருக்கு இன்னொரு பேர் சொல்லுங்க. ஜியோ போப் பேர் சொல்லுங்க. அவருக்கு உண்மையான பேர் என்ன? அவருடைய உண்மையான பேர் ஜியோ போப்பனுடைய வீரமாமுனிவர். இன்னொரு பேர் சொல்லுங்க. தமிழ் பேர், தமிழ் ஒரிஜினல் ஜியோ போப் தான் வீரமாமுனிவரா? அது வேற, ஜியோ போப் வேற இல்ல. வீரமாமுனிவர்ங்கிற வேற ஆள் தானே அவர் பேர். அவர் கான்ஸ்டாண்டின் நோபலிங்கிறவர் தான் வீரமாமுனிவர். அவருக்கு இன்னொரு பேர் தெரியுமா? தமிழ்ல ஆக்சுவலா அவர் முதல்ல வச்ச பேரு வீரமாமுனிவர். பட் அதுவும் சரியில்லைன்னு சொல்லி தைரிய நாராசாமியை மாத்திக்கிட்டாரு. ஓகே, அவர் தமிழ்ல உள்ள ஆர்வம். ஏன் சொல்ல, நான் விட்டுருங்க. அந்த வெளிநாட்டுக்காரனுக்கே நம்ம மொழி மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும்போது அது என்னதான் சொல்லிருக்காங்கன்னு தெரியும். நம்ம ஊருக்காரங்க நமக்கு எங்க வரல அந்த ஆர்வம் வரல, அது எனக்கு புரியல. யா, ஸோ ஜியோ போப், வீரமாமுனிவர், இவர் ராபர்ட் நொபிலி, வேற இவர் சாரி ராபர்ட் கால்டுவெல். இன்னொன்று என்ன பத்திரி அப்படி இருந்தாங்களா? புக் எழுதியிருக்காரா? திராவிடா அப்படிங்கிற சொல்ல அவர் பேர் எல்லிஸ். அவர் கலெக்டர் ஹிராஸ் பாதிரியார். ஓகே, எனக்கு நான் தெரியல. ஓகே, நான் நெட்ல போய் பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச். எஸ், வேற பேர் ராபர்ட் நொபிலி. ஒரு ஆள் இருக்கார், ராபர்ட் நொபிலி. ஸோ ராபர்ட் நொபிலி, எல்லிஸ் கலெக்டர், இந்த பிஷப் கால்டுவெல், ஜியோ போப், இன்னொன்று வீரமாமுனிவர். இன்னும் இருக்காங்க அவங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் எழுதிக்கலாம். இவங்கெல்லாம் வெல் நோன். ஸோ இப்படி ஆங்கில மொழி உலகத்தில் உள்ள 204 நாட்டு மக்களும் பேசும் மொழி ஆங்கில மொழி. நான் எல்லாம் ஆங்கில மொழி கற்றுக்கிட்டதே 6ஆம் கிளாஸ்ல இருந்து தான். 6ஆவது வகுப்பு தான் முதல்ல. நீங்கள் எல்லாம் யூகேஜி, எல்கேஜி அதுல இருந்து ஆங்கிலம் கற்றுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு மொழியை எந்த பிழையும் இல்லாமல் எழுதவும் பேசவும் சரளமாக கையாள தெரியுமா என்பதுதான் பெரிய விஷயம். அது இருந்தால் கற்றுக்கொள்ளுங்கள். ஸோ 3வது, உலகத்து இந்த சிவில் சர்வீஸுக்கு அடிப்படை சொல்கிறேன். அதாவது உலகத்தில் இந்த பில்டிங்கை பாருங்களேன். சென்ட் சேவியர்ஸ் நம்ம சொல்லியிருக்காங்க 1800, அவர் சொன்னார் 1823.
23ஆம் ஆண்டு எங்கிருந்தோ கப்பலில் ஏறி வந்து இந்த ஊரில் மக்கள் கல்வி கற்க வேண்டும் என்று அந்த காலத்தில் பாருங்கள், இவ்வளோ ஹை சீலிங்கில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் இந்த இடத்துல படித்து பல்வேறு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கேரளாவுக்கு ஒரு வந்தார் 1498. யார்? எஸ், வாஸ்கோடகாமா. அவர் கொடுத்துலாம். வாஸ்கோடகாமா வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆள் அமெரிக்கா போனார். இந்தியா வரதா நினைச்சிட்டு அமெரிக்கா போயிட்டான். ஏன்னா அவர்களுக்கு புவியியல் தெரியவில்லை. they did not know geography. உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி அன்னைக்கு வரைபடம் இல்லை, கூகுள் மேப் இல்லை. எஸ், தேங்க்யூ. ஸோ அவர் வந்து வாஸ்கோடகாமா என்பவர் 1498ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டையில் வந்து இறங்கினார். வந்துட்டு போகிற திருப்பி போனார். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 1492 ஒரு நபர் இங்கிலாந்துலேருந்து யூரோப்பிலேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வரதா நினச்சிட்டு அப்படி போனான்னா பாருங்க, அவன் புது ஊருக்கு போயிட்டான். எந்த ஊருக்கு போனான்? யார் அது? எஸ், கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்கா நாட்டுக்கு போனான். இது 1490. சாரி, அது அந்த அந்த கதையெல்லாம் நீங்கள் நெட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த ஜியாகிரபி சயின்ஸை படிக்கணுங்கிற தீராத வெறி வரும். மனிதர்கள் இவ்வளவு உயிரை பணயம் வச்சு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கடலில் குதிச்சு போயிருக்கிறானே, அவன் வந்தால் தாங்க உண்டு. எங்கே போகிறான்னு அவனுக்கே தெரியாத. எவ்வளோ தூரம் கடல் இருக்கு, என்னைக்கு தான் சாப்பாடு கிடைக்கும். 71 நாள் கழிச்சு போய் சேர்ந்துருக்கான். அவன் சும்மா ஒரு 30 நாள் இந்தியாவுக்கு வரலான்னு கிளம்புனவன் கடைசியில் அமெரிக்காவில் போய் 71 நாள் கழிஞ்சு இறங்குறான். இதை விட ஒரு பெரிய ஆண் மகன் ஒருத்தன் இறந்துருக்கிறான். அவன் என்ன சொன்னான்? அது வரைக்கும் பூமி உருண்டைங்கிறது தெரியும். யாரு? நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ், கலீலியோ, ஜோர்தினோ ப்ரூனை. அவனை கொன்னே போட்டானுவான், எரிச்சே கொன்னான், பூமி உருண்டைன்னு சொல்லிட்டான் அப்படிங்க. ஆனால் எவனுமே போனதில்லை, உலகத்தை சுற்றி வந்ததில்லை. உலகம் உருண்டை என்பதை மனிதன் இன்னும் நிரூபிக்கவில்லை. அப்போ கிளம்புனா ஒருத்தன் 3 கப்பலில். யாரு? எஸ், ஃபெர்டினண்ட் மெகல்லன். ஐ ரியலி லைக் திஸ் ஆன்சர். உங்கள் பேர் என்னங்க? நோஃபியா. நான் உன் ரசிகன். அருமை அடிச்சிங்க. தேங்க்யூ. அவன் மிகப்பெரிய கதாநாயகன் ஃபெர்டினண்ட் மெகல்லன். முழு பேரையும் சொல்லிட்டீங்க, ஃபெர்டினண்ட் மெகல்லன். உனக்கு தெரியுமா பிள்ளைகளே, அவன் உலகத்தை சுற்றி திரும்பி அவன் சொந்த ஊருக்கு வரும்போது அவன் டெட் பாடி தான் வந்தது. அவனை பிலிப்பீன்ஸில் கொலை பண்ணிடுவாங்க, செத்தே தான் வருவான். ஆனால் ப்ரூவ் பண்ணிட்டான் 48,000 கிலோமீட்டர் தான் சுற்றி பூமியை சுற்றி இருக்குது அப்படின்னு. இப்படி அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா கிடையாது. ஆஸ்திரேலியா மக்களுக்கு தெரியல. நம்ம ஊரில் நம்ம முன்னோர்கள் எல்லாம் வரப்பு சண்டை போட்டுருக்கும்போது அவன் ஆஸ்திரேலியா கிளம்பி போயிருக்கான். இங்கே ஓன் வயல் இருந்தான், இந்த வயல் ஓன் வயலா, இந்த கிணறு உனக்கா எனக்கா சண்டை நம்ம ஊரில். அவன் என்ன பண்ணியிருக்கான்? யூரோப்பில் இருந்து கப்பலில் ஏறி ஆஸ்திரேலியா மிகப்பெரிய ஊருங்க, இந்தியாவோட பல மடங்கு நிலப்பரப்பை கண்டுபிடிச்சு அங்கே குடியேறிட்டான். யாரு? நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்த மட்டும் தாமஸ் குக்ங்கிறவன் இன்னும் நிலங்கள் இருக்கான்னு தேடி பசிபிக் பெருங்கடலில் போய் தேடுறான். 3 முறை சுற்றி வரும் உலகத்தை சுற்றி, 3 முறை எங்கேயாவது நிலம் இருக்கா போய் குடியேறலாம் அப்படின்னு. மனிதனுடைய முயற்சியை பாருங்க. அவன் செஞ்ச முயற்சி தாங்க இன்னைக்கு உங்களுக்கு கூகுள் மேப் பார்த்தா தெரியுது. எங்க ஊர் இருக்கு, எங்க நாடு இருக்கு, எங்க தீவு இருக்கு, எங்க நதி இருக்கு. நம்ம வீட்டையே பார்க்க முடியுது இன்னைக்கு. அளந்துட்டாங்க. நீங்க ஒன்றும் அளக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு. ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சா நீங்க படிச்சா போதும். தொழில் இது நம்ம கற்றுக்கலாம். பேங்கிங் அப்படிதான் நிறைய கேள்வி கேட்குறான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு கடையில் போய் பொருள் வாங்கினா கூகுள் பேயில் பண்ண வச்சுக்கங்களேன், நீங்கள் 100 ரூபா அந்த அந்த இளநீ கடை கொடுத்தா அந்த 100 ரூபா அவனுக்கு கிடைக்காது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்க காய்கறி கடையில், அந்த காய் கடைக்காரனுக்கு 100 ரூபாய் கிடைச்சிருமா? 98 ரூபா கிடைக்கும். 98. மீது 2 ரூபா எங்கே போச்சு தெரியுமா? டேக்ஸா? இல்லை இல்லைங்க. உங்களுக்கும் இந்த காய்கறி கடனுக்கும் இடையில ஒரு ஆள் நிற்கிறாரு, வங்கி. அவன் தானங்க பண்ணியிருக்கான், அவன் தானே வாங்க, அவன் 2 ரூபா எடுப்பான். அதுக்கு பேர் கஸ்டமர் டிஸ்கவுண்ட் ரேட். இதுக்கு பேர் கஸ்டமர் டிஸ்கவுண்ட் ரேட். லீகல் டெண்டர் மணி அப்படின்னா என்ன? ஐஏஎஸ்ல கேள்வி கேட்பாங்க இதே மாதிரி. எக்கனாமிக்ஸ் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், அதாவது தமிழில் விலை, பண வீக்கம், இன்னொன்று பண வாட்டம். எஸ், பண வாட்டம். இது அப்போ பண வீக்கத்துக்கான அதை முறியடிக்கிற ஒரு நிறுவனம் எது? அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா.
இல்லாட்டி சென்ட்ரல் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, இல்லாட்டி இந்த மாதிரி கன்சூமர் கோர்ட், இப்படி நிறைய கொடுக்குறான். இது நம்ம கற்றுக்கொள்ள முடியும். புரியுதுங்களா? ஸோ நமக்கு தெரியாத விஷயங்களை லீகல் டெண்டர் மணின்னா இந்த கரன்சி நோட் இருக்குல்ல, 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, இதுக்கு எக்கனாமிக்ஸ்க்கு பேர் லீகல் டெண்டர் மணி. அதே மாதிரி போன வருஷம் என்ன கேட்டிருக்காங்க, த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு ஒரு வங்கிகள் கடையில் உள்ள பரிமாற்றம். இப்படி இந்திய நாட்டினுடைய பட்ஜெட், நம்ம நாட்டினுடைய வங்கிகள், வங்கியில் அதிகாரியை செலக்ட் பண்ணக்கூடிய பேங்க் போர்டு, பேங்க் பியூரோ போர்டு, பேங்க் போர்டு, பிபிபி, அவங்க தான் ஒரு நேஷனலைஸ்ட் பேங்கினுடைய சேர்மனை செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் டெய்லி வந்துட்டு இருக்கும். அடுத்தது அரசாங்கத்தினுடைய திட்டங்கள். அரசாங்கத்தினுடைய இப்போ ஜவஹர்லால் நேரு அல்லது பிரதான மந்திரி கல்யாண் யோஜனா, பிரதான மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா, இப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரீப்னு என்ன அர்த்தம்? கருப்பா இருக்கிறவங்களா? கரீப்னா ஏழைகள். கல்யாண் யோஜனா கல்யாணம் பண்ணிக்கிறதா? கல்யாணம்னா அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய டெவலப்மெண்ட், வெல்ஃபேர், ஏழைகளுடைய நல திட்டம். புரியுதுங்களா? ஏழைகளை முன்னேற்றக்கூடிய ஒரு திட்டம், அதுதான் கரீப் கல்யாண் யோஜனா. பயப்படக்கூடாது, இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அபினவ் யோஜனா அப்படின்னா, அபினவ்னு என்ன அர்த்தம்? இளைஞர்கள். அதே மாதிரி இப்போ ஆரோக்கிய சேத்து, நம்ம அந்த கோவிட் நேரத்தில் வந்ததில்ல, ஆரோக்கிய சேத்து, ஆரோக்கியம், உடல் நலம், புரியுதுங்களா? அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாலம், உடல் நல பாலம். இப்படி அந்த ஹிந்தியில் இருந்தால் கூட அது என்ன அப்படிங்கிறத இப்போ ஆத்ம நிர்பார், ஆத்ம நம்மவே, அதாவது சுய நம்மவே, நம்ம பொருள் நம்மளே தயார் பண்ணுறது, சுய தயாரிப்பு திட்டம், அந்த மாதிரி. ஸோ அந்த வார்த்தைகள் பொருள். இன்னும் சொல்ல போனால் அபைங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தை தான். ஆ பை, பயம்னா பயம், பீதி. பைனா பயம், ஆ பைனா பயம் இல்லாத தைரியமான ஆள். இப்படி இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக புரிந்து கொண்டு படித்தால் அரசாங்கத்தினுடைய ஸ்கீம்களுக்கு நிறைய மார்க்குகள் வரும். சயின்ஸ், எந்த ஒரு குடிமகனுக்கும் ஓரளவுக்கு அறிவியல் தெரிந்திருக்க வேண்டும். இப்போ மொபைல் ஃபோன் எப்படி வேலை பார்க்குறது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. பிளாஸ்டிக், என்ன பிளாஸ்டிக்ங்க? மைக்ரோ பிளாஸ்டிக். போன வருஷம் கேள்வி. நான் அன்றைக்கி பேப்பரில் படித்தேன், சென்னையில் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய எல்லா மீன்லேயும் இந்த பிளாஸ்டிக் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. நான் கூட யோசித்தேன், எப்படி மீன் பிளாஸ்டிக் சாப்பிடுமா? இந்த பிளாஸ்டிக்கை கடலில் போகும்போது அதில் ஏதாவது கிழிஞ்சு போகிற பிளாஸ்டிக், இல்லை மீன் அதை கடிக்கலாம், ஏதோ மீனுக்குள்ளே பிளாஸ்டிக் போயிருக்கு, அந்த பிளாஸ்டிக் நம்ம மறுபடியும் சாப்பிட்றோம். இது ஒரு கேள்வி. மோட்டார் சைக்கிள் ஓட்டுறீங்க, ஒரு மோட்டார் சைக்கிள் நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வரக்கூடிய புகையில் என்னென்ன நச்சு பொருட்கள் இருக்கின்றன, இது ஒரு சாதாரண குடிமகனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் உள்ள குப்பைகளை எல்லாம் நீங்கள் மொத்தமாக கூட்டி தீயை வச்சு ஊட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உலகத்தில் மிக மோசமான நச்சு புகைகளை தயார் செய்கிறீர்கள் என்று பொருள். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, பென்சீன் ஆக்சைடு, இப்படிப்பட்ட பல நச்சு பொருட்களை நீங்கள் தெரியாமலேயே இந்த விண்வெளியில் கலந்து விடுகிறீர்கள். இது ஒரு கேள்வி. அறிவியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருக்கும் குழந்தைகளே. 1870 உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் ஒன்று சேர்ந்து சொன்னானுவோம், எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு, ரேடியோ கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரேடியோ அப்போ இல்லை. கார் கண்டுபிடிச்சிட்டோம், ட்ரெயின் கண்டுபிடிச்சாச்சு, என்ஜின் கண்டுபிடிச்சாச்சு, இனி ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி சொன்னால் அடுத்த வருஷம் எக்ஸ்ரே கண்டுபிடிச்சாங்க. 1871 எக்ஸ்ரே. இப்படி ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அவங்க உடம்புல என்னென்ன எலும்பு இருக்குன்னு தெரிஞ்சிடும், எங்கே உடஞ்சிருக்குன்னு தெரியும். அதுக்கு அடுத்த வருஷம் அவன் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஈரிடியம் கண்டுபிடிச்சான். ரேடியம் அது அதோட பயங்கரமான யூஸ். அதுக்கு அடுத்த ஆண்டு எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிட்டான், அணுவில் எலக்ட்ரான் இருக்குன்னு. அப்படியே கொஞ்சம் காலம் போச்சு, விமானம் கண்டுபிடிச்சாச்சு, எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, ரேடியோ வந்தாச்சு, டெலிவிஷன் கூட வர வாய்ப்பு இருக்குது. அப்போ சொன்னானோ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. 1940 ஒன்றுமே இல்லை. அடுத்த ஆண்டு 1941 அணுவை உடைச்சிட்டான். இன்னைக்கு மொபைல் ஃபோன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தினம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி என்ன ஆயுதுன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய குறைந்தபட்ச அறிவியல் விழிப்புணர்வு உங்களுக்கு வந்தாகணும். அது வந்ததுன்னா உங்களால் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். சர்வசாதாரணமான கேள்விகளை எல்லாம் உங்களால் பதில் சொல்ல முடியும். ஸோ இந்த ஐஏஎஸ் தேர்வு என்பது முதற்கட்ட தேர்வு. ஜெனரல் நாலேஜ் தான் மேக்சிமம். இப்போ படிக்கிற நல்லா படிங்க. தினமும் 1 மணி நேரம்
1 மணி நேரம் செய்தித்தாள் படியுங்கள். செய்தித்தாள் என்ன படிக்கணும்னு தெரியணும். நாங்கள் நேரில் 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டி கொண்டுட்டாங்கோ, அது படித்து பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அது உங்களுக்கு போக போக தெரியும் எது முக்கியம். தேசிய அளவில், சர்வதேச அளவில் முக்கியம் வாய்ந்த பொருளாதாரம் ரீதியில், அரசியல் ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக, அறிவியல் ரீதியாக முக்கியமானது உங்களுக்கு தெரிய வந்துடும். சரிங்களா? அதாவது ஐஏஎஸ் தேர்வு படிக்கணும்னா நீங்கள் இன்னிலிருந்து ஒரு 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 போர் வீரனாக மாற வேண்டும். எப்படிப்பட்ட போர் வீரன்னா, ஒரு போர் தந்திரம் கற்ற போர் வீரனாக மாறணும். ஏன்னா இங்கே படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது, எல்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. இப்போ என்ன கேட்டால், இப்போ ஈக்காலஜி என்வைரன்மெண்ட்னா என்ன கேட்பாங்க, என்ன ரேர் பேர்டு இருக்குது, ஒயிட் ஹார்ன் பில் இந்த பற்றி கேட்பாங்க. இல்லை மஷீர் மீனை பற்றி கேட்பான், என்னென்ன மீன் வெரைட்டிஸ் எல்லாம் சாக போகுது, எந்தெந்த உயிரினங்கள் அழிய போகுது, சில முக்கியமான உலக அளவில் பேசப்பட்ட உயிரினங்கள், அந்த பேர்ட்ஸ். இந்தியாவிலேயே எங்கெல்லாம் புலி சரணாலயங்கள் இருக்குது, எங்கெல்லாம் ப்ரொடெக்டட் பாதுகாக்கப்பட்ட இடங்கள் இருக்கின்றன, அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த நதிக்கு பக்கத்தில் இருக்குது. போன வருஷம் கேட்குறான், கல்கத்தா, அதாவது அஸ்ஸாம் திஸ்பூர்லேருந்து கேரளா கொச்சின் வரைக்கும் நீங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் வந்தால் எத்தனை மாநிலங்கள் வழியாக வர வேண்டும். ஏன்னா நான் வந்து சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனுக்கு எல்லாம் கேள்வி கேட்பேன் பிள்ளைகள்கிட்ட. சும்மா என்ன கேள்வி கேட்பேன், தம்பி நீ வந்து திருநெல்வேலி மாவட்டம் தானே, நம்ம சென்னையிலேருந்து தேசிய நெடுஞ்சாலை வேற வரும்போது எந்தெந்த மாவட்டங்கள் வழியாக வருவீர்கள்? நீங்கள் தமிழ்நாட்டுக்காரரு, தமிழ்நாட்டில் 37 மாவட்டம் இருக்குது. 37 38 பஸ்ஸில் ஏறி வரீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள் வருவாங்க சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, திருநெல்வேலியிலேருந்து மெட்ராஸ் போகிறீங்க, எந்தெந்த மாவட்டங்கள் வழியாக போவீர்கள்? இது குறைஞ்சபட்ச ஒரு ஜெனரல் நாலேஜ். எனிபடி ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். எஸ், தூத்துக்குடி கொஞ்சம் இருமா, அதாவது திருநெல்வேலி, சரி தூத்துக்குடி கரெக்ட், விருதுங்க. மதுரை, மதுரை விட்டா கரெக்ட், பெரம்பலூர், விருதுநகரா, முடிஞ்ச உடனே உனக்கு தெரியாது, கடலூர் வரும் கொஞ்சம், கடலூர் நான் அந்த மாவட்ட கலெக்டர், நான் எஸ்பி, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, வெரி குட், காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் வருமானு தெரியல, மேபி. உங்கள் பேர் என்னங்க? கோகிலா. ஓகே பாய்ஸ், உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் சென்னையிலிருந்து கடற்கரை வழியாக கடல் வழியாக ஒரு படகில் பயணிப்பதாக இருந்தால் எந்தெந்த மாவட்டங்கள் வழியாக வருவீர்கள்? பாய்ஸ், உங்களுக்கு விட்ட சவால். சென்னை, சும்மாட்டிங்க. உங்க பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? கிரி. கிரி என்றால் என்ன பொருள்? கிரி கிரி மலை. வெரி குட். கிரி என்றால் மலை இல்லை, மலை, மவுண்டன். நார்த் இந்தியனா நீங்க? நம்ம தமிழ்நாடு. கிரி என்றால் சங்ககிரின்னு ஊர் இருக்கு தெரியுமா? சங்ககிரி ஏன் அப்படி பேர் போட்டாங்க? கிரிங்கிற ஊர் அதில் இருக்குல்ல. நீல கிரி, நீல கிரி. ஓகே, சங்க ஷாங்ககா கிரி, ஹிந்தி பேர் ஷாங்ககா. அப்படின்னா ஷாங்குனா சங்கு, சங்கின் மலை, சங்கு மலை. ஷாங்ககா கிரி தான் சங்ககிரி, புரியுதுங்களா? சரி, கிரி நல்லா சொல்றீங்க, அதுக்கு ஒரு கொடுக்கலாம். கிரிங்கிற பேர் அவருக்கு பேரோடைய பொருள் கண்டுபிடிச்சாரு பாருங்க. ஓகே, யா சொல்லுங்க. இப்போ நம்ம கிளம்பிட்டு வரோம், சென்னையிலேருந்து வரோம். முதல்ல சென்னை மாவட்டம் வச்சுக்கிடுவேன், அடுத்தது செங்கல்பட்டு மாவட்டம், அடுத்தது திருச்சியெல்லாம் வராதுல்லப்பா. பார்த்தீங்களா இப்போ பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? வாஸ்கோட காமா தற்கொலை பண்ணி சாவான். ஏன்னா நான் உலகத்தையே கண்டுபிடிச்சு வந்திருக்கேன், உலகத்தையே சுற்றிடுவீங்க, தமிழ்நாடு சுத்த மாட்டீங்களா? தெரியல. ஓகே, கொஞ்சம் ஐடியா போடுங்க தம்பிங்களா. எஸ், சென்னை, இன்னும் சொல்ல போனால் திருவள்ளூர். முதல்ல திருவள்ளூர். சவுத்துல இருந்து போட்டோம், இங்கேருந்து போகலாங்கிறீங்களா? குழப்பம் வாங்க வந்தா. சரி, ஓகே. கன்னியாகுமரி, கன்னியாகுமரி, கடலோரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, அது 2 3 குழப்பாளையா வரும். அங்கே வந்து
நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, மயிலாடுதுறை கரெக்ட். கடலூர், நாகப்பட்டினம். இடையில வந்து ஒரு தஞ்சாவூர் வருமா வராதா? தஞ்சாவூர். தஞ்சாவூர் கொஞ்சம் வரும். ஓகே. தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், கடலூர் கரெக்ட். கடலூர், விழுப்புரம், விழுப்புரம், பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி தமிழ்நாடு வராது, இருந்தாலும் வரும் அது. ஓகே. அடுத்தது ஒண்ணுதான் இருக்கு இன்னும். அடுத்து செங்கல்பட்டு, சென்னை. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன். என்ன பேர்? உங்க பேர் என்ன? பிரிசோ சார். பிரிசோ 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 பிரிட்டோ பிரிசோ பிரிசோ BRISSO பிரிசோ. திருநெல்வேலி பேர்லாம் பார்த்தீங்கன்னா பிரிசோ. ஓகே. ஸோ த பாயிண்ட் இஸ் மை டியர் சில்ட்ரன், நீங்கள் பள்ளிக்கூடங்களில் படித்த அதே பாடம் தான். எனவே நான் என்ன சொல்வேன், IAS தேர்வு எழுதும்போது நான் செஞ்சதான் என்னன்னு சொல்கிறேன். நான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டத்தில் தான் படித்தேன். ஆனால் IAS IPS என்பது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டத்தில் தான் கேள்விகள் கேட்பார்கள். CBSE சிலபஸ், NCERT புக்ஸ். நான் முதல்ல என்ன முடிவு பண்ணேன்னா, முதல்ல பள்ளிக்கூடத்தை பாடத்தை ஒழுங்காக படிப்போம். ஏன்னா நம்ம அதை ஒழுங்காக படிக்கல. ரெண்டாவது எல்லாம் மறந்து போச்சு. நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி ஃபவுண்டேஷனே வீக்காக இருக்கக்கூடாது. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா இல்லையா? நான் அப்போ என்ன பண்ணேன், கோயம்புத்தூரில் நான் அப்போ MSc அக்ரி படிச்சுட்டு இருந்தேன். ஒரு பழைய புத்தக கடைக்கு போனேன். 1வது வகுப்பு புக்கில் இருந்தே எடுத்தேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் படிக்கிற பிள்ளைகள் என்ன புக்கு படிப்பாங்கன்னு சொல்லி ஒன்று அடுக்கினேன். 1வது வகுப்பு, 2வது வகுப்பு, 3வது வகுப்பு, 4வது வகுப்பு. அந்த கடைக்காரர் ஆச்சரியமாக பார்த்தாரு. சார், நீங்கள் காலேஜில் படிக்கிற பையனை மாதிரி தெரியுங்க, எதுக்கு சார் இந்த பிரைமரி ஸ்கூல் புக்கெல்லாம் வாங்குறீங்க? கொஞ்சம் நான் இந்த மாதிரி IAS படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அடிப்படையிலேயே எல்லா புக்கையும் படித்தோம்னா ஜெனரல் நாலேஜ் நல்லா இருக்கும். சார், தம்பிங்க வாங்க தம்பி, எல்லா புக்கையுமே ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்க, எல்லாம் எடுத்துகிட்டு போங்க சார், படித்த IAS வாங்க சார் அப்படின்னாரு. நான் பாஸ் பண்ணி கோயம்புத்தூர் போய் முதல்ல பார்த்த நபர் அந்த நாள் தான். பார்த்தா அவன் கையில் 100 ரூபா கொடுத்தேன். அப்போ 100 ரூபா பெரிய அமௌண்ட்டு. 100 ரூபா 500 ரூபா கொடுத்தேன். நான் அப்போ பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். 2000 ரூபா சம்பளம் எனக்கு. அவர் கையில் பணத்தை கொடுத்தேன். அவர் அழுதார். வேண்டான்னு சொன்னார் காசு. நீங்கள் அன்னைக்கு அவ்வளோ எல்லா புத்தகத்தையும் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்து நீ IAS வாடான்னு சொல்லி அனுப்பிச்சது பெரிய உதவிங்க. எனக்கு அடிப்படை எல்லாம் புரிஞ்சு போச்சு. எல்லாமே அடிப்படை. கணிதம் அடிப்படை, ஆங்கிலம் அடிப்படை, எல்லாமே அதே மாதிரி அடிப்படை. கரெக்ட். நீங்கள் ஏதாவது இதில் ஏதாவது தப்புனா சொல்லிடுங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் படித்த புத்தகங்களே இன்னொரு முறை படிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அறிவு விரியும். உலகம் பெருசாக தெரியும் உங்களுக்கு. ஐயோ, இதெல்லாம் இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்திருக்க, இதை தான் சரியாக புரிஞ்சுக்காம விட்டுருக்கேனே அப்படின்லாம் உங்களுக்கு. மின்சாரத்தை பற்றி படித்து பாருங்கய்யா. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஒரு மின்சாரத்தை எப்படி தயார் பண்ணுனா மைக்கேல் ஃபாரடே. மிகப்பெரிய ஆச்சரியமானது. என்ன கேட்டால் நான் இன்னும் அறிவியல் படிச்சுட்டு இருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலே சிறந்த நூல் எதுன்னு கேட்டால் அது கிடைச்சா அதையும் படிப்பேன். உலகத்திலே சிறந்த அறிவியல் நூல் எது தெரியுமா? பெஸ்ட் சயின்ஸ் புக் எவர் ரிட்டன் பை ஹியூமன் கைண்ட். மனிதர்களால் எழுதப்பட்ட மிக சிறந்த ஒரு அறிவியல் நூல் எது தெரியுமா? அந்த நூல் இல்லைன்னா ஒருவேளை எந்த அறிவியலும் வந்திருக்காது. மின்சாரமும் இருக்காது, டெலிவிஷன் இருக்காது, மொபைல் போனும் இருக்காது, ஒன்று ஏரோப்ளைன் வந்திருக்காது. எது? வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் நியூட்டன். சார் ஐசக் நியூட்டன் எழுதின நூல் பேர் தெரியுமா? பிரின்பிக்கியா மேத்தமேட்டிஷியா, பிரின்கிப்பியா மேத்தமேட்டிஷியா, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். அதுதான் அந்த நூலிலே என்றால் அறிவியலே வந்திருக்காதுன்னு சொல்றாங்க. இப்போ ஸோ அறிவியலை கற்றுக்கொள்வது என்பது, ஒரு கண் தெரியாத நபர் திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர்கள் கண்ணை திறந்து, இப்போ மணி 12:42, தம்பி கண்ணை திறந்து பாரு அப்படின்னு அவர் இந்த உலகத்தை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க. எப்படி தெரியும்? முன்னாடி இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க, டெப்த், கலர் 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 கலராக இருக்கு உலகம், காத்து, வானம். எவ்வளவு ஆச்சரியப்படுவார். அந்த அளவுக்கு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அறிவியலை புரிந்து கொண்டால். இந்த உலகத்தில் நாம் எப்படி வந்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டால், இந்த காற்று மண்டலம் எப்படி உருவாகி இருக்கிறது, இதில் என்னென்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால், நீ குடிக்கும் ஒவ்வொரு டிராப் தண்ணியும் எந்த உலகம் எங்கேருந்து வந்தது, எப்போ வந்தது, இது ஒருவேளை போன வருஷம் நீ குடிச்சா அதே தண்ணியாக கூட இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால், மகாத்மா காந்தி விட்ட மூச்சு தான் நம்மளும் விடுறோம்னு தெரிந்து கொண்டால், ஒருவேளை அதே மகாத்மா காந்தி குடித்த தண்ணி தான் நம்ம இன்னைக்கு குடிக்க போறோம்னு தெரிந்து கொண்டால், அறிவியல் புரியுதா உங்களுக்கு? போன கிறிஸ்மஸுக்கு குடித்த தண்ணி தான் அடுத்த கிறிஸ்மஸ் குடிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும். அது மேலே போகும்.
மழை மேகமாகும், திருப்பி வரும், இங்கே வரும், அதே தண்ணி, அதே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல். இதுக்கான வாய்ப்புண்டு. அறிவியலை தெரிய 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 உங்கள் கண்கள் திறக்கும். உலகை முதலில் கண்ணால் திறந்து பார்க்கக்கூடிய கண் பார்வையிட்ட நபர் எவ்வளவு ஆச்சரியப்படுவாரோ அவ்வளவு ஆச்சரியம் நீங்கள் கற்க போகும் ஒவ்வொரு செய்தியிலையும் இருக்கும். எனவே உற்சாகப்படுங்கள். ஐஏஎஸ் தேர்வுக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். முயற்சி செஞ்சாக்கா உங்கள் சூழ்நிலையிலிருந்து ஐஏஎஸ் வாங்க முடியும். நிறைய எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். சாதாரண சூழ்நிலையிலிருந்து ஐஏஎஸ் எழுதி வாங்குறவங்க ஒரு முறை இல்லை, 2 முறை, 2 முறைலாம் 3 முறை. நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு மாணவியை ஃபோட்டோ போட்டிருக்கேன். என்னை அந்த பிள்ளை வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து விமானத்தில் வந்து பார்த்துட்டு போச்சு. ஏன்னு கேட்டேன். சார் நான் 9 முறை ஐஏஎஸ் எழுதினேன் சார், கிடைக்கல சார். இந்த வருஷம் ஐஎஃப்எஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் எனக்கு இன்டர்வியூ மார்க்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதனால் கிடச்சிருக்கு, உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். 9 முறை ஐஏஎஸ், 4 முறை இன்டர்வியூ. ஒரு முறை கிடைக்கலன்னா அடுத்த முறை ட்ரை பண்ணணும். அதுலேயும் கிடைக்கலையா மீண்டும் ஒரு முறை. நீங்கள் நீட் எக்ஸாமினேஷனை பாருங்களேன், 2nd, 3rd, 4th டைம் எழுதுறாங்க. ஏன்னா மிக உயர்ந்த பதவியில் அவள் எளிதில் கிடைக்காது. ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பெரிய சாதனைகள் எளிதில் நடத்தி விட முடியாது. தெரியுதுங்களா? என்ன கேட்பாங்க, சார் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார், உங்களை மாதிரி ஒரு ஐபிஎஸ் வாங்கணும் சார். சரி, ஐபிஎஸ் ஈஸியா கஷ்டம்? ஒரே கேள்வி. ஐபிஎஸ் படிக்கிறது ஈஸியா கஷ்டமா? இது எப்படிங்க நான் பதில் சொல்ல முடியும்? ஒரு சிலருக்கு ஈஸியாக தெரியலாம், ஒரு சிலருக்கு கஷ்டமாக தெரியல. நான் என்ன சொல்லுவேன், இது நெய்தர் ஈஸி நார் டிஃபிகல்ட் பட் இட் இஸ் சிம்பிள். ஒரு சாதாரணமான தேர்வு. கேள்வி கேட்குறாங்க, பதில் சொன்னேன்னா அவனுக்கு மார்க் கிடைக்கும். மார்க் கிடைச்சுன்னா ஐஏஎஸ் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இதில் ஒன்றும் மர்மமே இல்லையே, சிம்பிள். ஸோ நீங்கள் கஷ்டம்னு நினச்சிங்கன்னா பிள்ளைகளே, நான் 36 ஆண்டுகள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்துருக்கேன். எத்தனையோ மனுக்கள், எவ்வளோ பிரச்சனைகள். ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் பேர் காவல் நிலையங்களில் புகார் விடுறான். 10 லட்சம். எனக்கு காலையில் ஆஃபீஸில் உட்காந்தா 4 கொலைகள், 30 பேர் வாகன விபத்தில் மரணம், 45 பேர் தற்கொலை, கொலை, கொள்ளை, இதெல்லாம் அந்த டேபிளில் நிற்கும். 10,000 கூட 10 லட்சம் கொடுக்க மாட்டாங்க, முக்கியமானதெல்லாம் வரும். ஒவ்வொரு குடும்ப பிரச்சனையும் எங்கள் டேபிளில் வந்து நிற்கும். பரிதாபமாக இருக்கும். குடும்பத்தோடு தற்கொலை 6 பேர். என் கணவன் சரியில்லை, எல்லா பொத்தையும் தொலைச்சிட்டான், நான் சொல்கிறதையும் கேட்கறதில்லை, எனவே 4 குழந்தைகளை நான் எரித்து கொண்டு நானே சாகிறேன். இது தகவலை கேட்டு அவன் அடுத்த நாள் அவன் தற்கொலை பண்ணி செத்துருக்கான். அது நாளைக்கு வரும், அடுத்த நாளைக்கு. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பது கடினமாக இருக்கும். எழுதி கொள்ளுங்க. சைலேந்திர பாபு சொன்னா, லைஃப் வில் நாட் பி ஈஸி. நீ சர்வ சாதாரணமாக கடந்து போகலான்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்கள் அப்பாவும் அம்மாவும் ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சி செத்து அந்த காசை கொண்டு உனக்கு துணி மணி வாங்கி போட்டு சாப்பாடும் போட்டு உன்னை காப்பாற்றுறாங்க. இன்னும் சில ஆண்டுகள் அவள் இருக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் நீ தான் தனி மனிதனாக இருக்கணும். எல்லா மனிதர்களும் உன்னை நேசிக்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் சிலர் உங்களை பார்த்தாலே உங்களை பிடிக்காது. என்ன செய்வீங்க? எல்லாருக்கும் நம்மளை பிடிக்காது, அதை பற்றி கவலை இல்லை. ஒரு சில கத்தி வச்சுட்டே இருப்பான், எப்பண்டா கிடைச்சது குத்திடுவான். நல்ல நண்பனாக இருப்பான். நீ யாடா நண்பா என்ன குத்துறன்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவான். இந்த உலகத்தில் 2 மனிதர்களை தவிர உங்களுக்கு காரணம் இல்லாமல் உங்களை நேசிக்கும், உங்களுக்கு உதவி செய்யும், உங்களை காப்பாற்றும் 2 நபர்கள் உங்கள் அம்மா அப்பா. என்ன தவிர உலகத்தில் எவனுமே கிடையாது. எழுதி வச்சுங்க. there is nothing, nobody in this world. நீ தான் நிற்கணும், சொந்த காலில் தான் நிற்கணும். அப்படிங்கிற போது வாழ்க்கையை சர்வசாதாரணம் எடுக்காதீங்க. வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். நிறைய நேரத்துக்கெல்லாம் ஒரு கான்வொகேஷனுக்கு என்ன கூப்பிடுவாங்க ஸ்கூலில், காலேஜில். கான்வொகேஷன், பட்டமளிப்பு விழா. நிறைய பேர் வேலையில் சேர்ந்தாச்சு. என்ன வேலை, ஏதோ வேலை சொல்லுவாங்க. என்ன சம்பளம்? 15,000 ரூபாய். 15,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு கல்யாணத்தை பண்ணி குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு பால் வாங்கி வாடகை கொடுத்து எப்படிங்க வாழ முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேற்றுக்கு ஒரு ப்ரைவேட் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தேன். சார் சைலேந்திர பாபு சார் குட் மார்னிங் கூப்பிட்டாரு. செக்யூரிட்டி கூட கூப்பிட்டு தாங்க பேசுவேன். என்னங்க என்ன மாதிரி பண்ணுறீங்க, என்னங்க சம்பளம்? 16,000 ரூபாய். எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். எப்படி குடும்பத்தை நடத்துறீங்க? சொந்த வீடு இருக்கா? சொந்த வீடுலாம் இல்லை சார். வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா? இல்லை சார், நான் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து ஒத்தி, வாடகை இருக்கிறதுலாம் பைசா இல்லை, ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்து. எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 16,000 ரூபாய் சம்பளம். குடும்பத்தை எப்படிங்க ஓட்டுறீங்க? வீட்டில் வேலை பார்க்குறாங்களா? ஒய்ஃபு 4 வீட்டில் வேலை பார்ப்பா, 9,000 கிடைக்கும் சார். ஆனால் எப்படி குடும்பம் நடத்துறீங்க? அதெல்லாம் நல்லா நடக்குது சார், நம்ம தேவைகளை குறைக்க வேண்டியது தானே சார். ஆனால் எனக்கு ஒன்று சார், 3 வருஷம் கழிச்சு எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது சார். எப்படிங்க? பொண்ணு இப்போ தான் சார் பிஎஸ்சி பிகாம் ஜாயின் பண்ணியிருக்கா, மீனாட்சி காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கா, டிஎன்பிஎஸ்சி
எக்ஸாம் எழுதணும்னு சொல்கிறா சார். என் பிள்ளை 3 வருஷம் கழிச்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுவா சார். அதுக்கு பிறகு எங்களுக்கு வீட்டில் கவலையே இல்லை சார். அது மட்டும் இல்லை சார், 2வது பிள்ளை 10th படிக்குது, அதெல்லாம் படிக்கும் சார். அது அவள் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துருவா சார். அதுக்கு பிறகு நல்ல வருமானம் வரும் சார். பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். நம்பிக்கை நீங்கள் தான். இப்போ வந்து சிவராஜ்வேல் ஐஏஎஸ் அகாடமியில் என் பிள்ளை போகிறா, படிக்கிறா, வர்றா, அவளுக்கு ஒரு வேலை கிடச்சிரும், கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிரும், அவளாவது நல்லா இருப்பா, கல்யாணம் ஆயிரும். அப்படிங்கிற மிகப்பெரிய உங்கள் மேலே ஒரு பெரிய கனவு, எதிர்பார்ப்பு, பயங்கரமான எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்குது. எனவே உங்களை நம்பக்கூடிய ஒரு சிலர், உங்கள் தகப்பனார், தாயார், சகோதர, சகோதரி, இன்னும் சில நண்பர்கள் நம்மளை வந்து நேசிப்பாங்க, கடைசி வரைக்கும் நேசிப்பாங்க. நீங்கள் பதவியில் இல்லை, நான் எல்லாம் பதவியில் போவேன் வருவேன், சின்ன பதவி இருக்கும், பெரிய பதவி எல்லாம் பார்த்துருக்கேன், மக்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். எங்கே நம்ம எப்படி போனாலும் நம்மளை நேசிக்கிற சிலர் தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ இந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சும், இந்த அகாடமியில் சேர்ந்த பிறகும், இந்த பாருங்கள், இந்த பெண்ணுடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், ஐஸ்வர்யா. இவங்க இப்போ தூத்துக்குடியில் சப் கலெக்டர் நினைக்கிறேன், என்னுடைய மாணவி தான். அதில் பாருங்கள், ஆரம்பத்தில் இவளுக்கு அக்கா தான் இவளை கூட்டியிருந்தா ஐஏஎஸ் எழுதுறதுக்கு. அங்கே அந்த பிள்ளை பேர் அஸ்மிதான்னு நினைக்கிறேன், சுஷ்மிதா தான் அந்த பிள்ளை கூட்டம் வந்தா. சார் என் தங்கச்சியும் படிக்கிறா சார், கொஞ்சம் ஐடியா கொடுங்கன்னு. 2 பிள்ளைகளும் ஐஏஎஸ் போனாங்க. இவளுக்கு கிடைச்சது, அவளுக்கு கிடைக்கல. அந்த பிள்ளை 5 ஆண்டுகள், 6 வருஷம் இல்லை, இந்த பிள்ளை வாங்கி 6 ஆண்டுகள் கழிச்சு இந்த வருஷம் தான் கிடைச்சிருக்கு அவளுக்கு, அந்த சுஷ்மிதாவுக்கு. இந்த பிள்ளை வாங்கி இப்போ சப் கலெக்டர் ஆகி அடுத்த வருஷம் கலெக்டர் ஆகிடுவாங்க. இவங்க சொந்த அக்கா அவங்க தான் இவங்களுக்கு ஐஏஎஸ் படி ஐடியா கொடுத்தது. இந்த பிள்ளைக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ இவ்வளோ தெரிந்தும் நீங்கள் இன்னிலிருந்து ஒரு சின்ன வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு, நியூஸ் பேப்பர், காலையில் எழுந்திக்கிறோம், கொஞ்சம் நியூஸ் பேப்பர், நம்ம காலேஜில் உள்ள பாடங்கள், ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ரேங்க்கு, இல்லை ஒரு நல்ல மார்க்கு, உடனே ஒரு மாற்றம் வரணும். கம்ப்ளீட் சேஞ்ச். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என்னால் ஏற்படுத்த முடியாது, நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்கலாம். அந்த மாற்றம் நீங்கள் தான் ஏற்படுத்தணும். மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய சாதனைகள் உங்களால் தான் நிகழ்த்த முடியும். இது உங்கள் வாழ்க்கை. அப்படிங்கிற போது அந்த செக்யூரிட்டி பாருங்களேன், 16,000 ரூபா வாங்குற சம்பளம் வாங்குற செக்யூரிட்டிக்கு 3 வருஷம் கழிச்சு லைஃப் நல்லா இருங்கிறாரு. நம்பிக்கை. அப்படி அவர் நம்பிட்டு இருக்கும்போது நீங்கள் போதுமான முயற்சி எடுக்காம சோம்பலா நேற்றுக்கு என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி ஊரை சுற்றிட்டு, வெட்டி பேச்சு பேசிட்டு, சினிமாக்களை பார்த்துட்டு, இந்த செல்ஃபோனை பார்த்துட்டு வாழ்க்கையை கடத்திட்டீங்கன்னா, நீங்கள் உங்களை நம்புகிற, உங்களுக்கு ரொம்ப நேசிக்கிற அவங்கள வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி, உண்மையில சொல்ல உங்களை கேவலப்படுத்துறது வேற. ஸோ நல்ல வாய்ப்பு, நல்ல செய்தி என்ன, இன்றைக்கெல்லாம் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எல்லாமே மெரிட்டில் நடக்குதுங்க. மெரிட் 100%. போலீஸ் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் நான் எழுதி கொடுக்குறேன். நான் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். யாராவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்க்க தான் பணம் கொடுத்தேன், சப் இன்ஸ்பெக்டர் சேர்த்து பணம் கொடுத்தேன்னு சொல்லுங்கள், நான் வந்து பொறுப்பேற்கிறேன். நான் தான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா அவங்க மார்க் ஷீட்டே இருக்குல்ல இன்டர்நெட்டில், எல்லாமே வெளிப்படை. அது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு. ஸோ முயற்சி பண்ணுங்கள், ஐஏஎஸ் கூட ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் பெரிய குதிரை கும்பலாம் கிடையாது, நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. நிறைய பிள்ளைகள்லாம் சாதாரண குடும்பத்தில் அவங்களாம் வந்தவங்க தான். பெரிய கலெக்டர் பிள்ளையோ கவர்னர் பிள்ளையெல்லாம் ஒன்றும் கிடையாது, 1-2 இருப்பான். மற்ற எல்லாருமே ஒரு கடினமான சூழ்நிலையில், அந்த கடினமான சூழ்நிலை தான் அவர்களை தள்ளி உந்தி கொண்டு வந்து இந்த ஐஏஎஸ் மேடையில் நிறுத்தியிருக்கு. அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. சின்ன 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 சாதனைகளை தினமும் படையுங்கள். ஒரு பாடத்தை ஒழுங்காக படிங்க, மாபெரும் சாதனை. ஒரு பாடத்தில் கிளாஸில் முதல் மார்க் வாங்குங்க, மிகப்பெரிய சாதனை. மனோன்மணி பல்கலைக்கழகத்தில் ஒரு ரேங்க் வாங்கி பாருங்கள். அப்படி சின்ன 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 சாதனைகள் டெய்லி படிச்சுட்டா ஐஏஎஸில் வந்து சேர்ந்துடலாம். என்னைக்காவது ஒரு நாள் உங்களை ஐஏஎஸ் அதிகாரியாக பார்க்க விரும்புகிறேன். நீலகிரி மாவட்ட கலெக்டர், உங்கள் பேர் என்னங்க? பிரியா, நீலகிரி கலெக்டர் போர்டு பார்ப்பேன். உடனே உள்ள போவேன், மேடத்தை சொல்லுங்கள் சைலேந்திரபா வந்திருக்கேன்னு சொல்லி. மேடம் சைலேந்திரபா வந்திருக்காரு, ஆனால் போக சொல்லியா அப்படின்னு சொல்லுவீங்களா? போன வாரம் தான் நீலகிரிக்கு போனேன். அருணா மேடம் சும்மா ஃபோன் பண்ணேன், சார் எங்கே சார் இருக்கிறீங்க? நான் எங்கே சும்மா வாக்கிங் போகிறேன். சார் அங்கே இருங்க சார், நான் தபைதார் அனுப்புகிறேன் சார். யார்? அருணா ஐஏஎஸ். என்றைக்கோ ஒரு காலத்தில் நம்ம ட்ரைனிங் கொடுத்தோமா, அவங்க என்னை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டு, சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்களா? யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு? இல்லை, எங்கிட்ட இங்கிலாந்துலேருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காரு, அவரையும் கூப்பிட்டு வாங்க சார், எங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பாங்க. எங்களை மாதிரி பயிற்சியாளர்களுக்கு வேறு என்ன சார் உண்டு? இதோட பெரிய என்ன சம்பளம் வேணும்? என்ன சொல்லுங்க?
இந்தியாவில் எங்கே போனாலும் நமது பிள்ளைகள் இருப்பாங்க, உலகத்தில் எங்கே போனாலும் நமது பிள்ளைகள் இருப்பாங்க. நன்றி உணர்வு பெரும்பாலும் எல்லார்ட்டும் இருக்கும், உங்கள்கிட்ட இருக்குமான்னு தெரியல. பிரியாட்ட அவன் சும்மா பிளப்பு, அவன் ஏதாவது பேசிட்டு போவான், அவனும் சரியில்லை. நான் தான் கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் வாங்கினேன், இவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுவும் உண்மை தான். ஐஏஎஸ் வாங்குறாங்கன்னா நாங்கள்லாம் பெருசு கிடையாது. அந்த ஆள் தான் யார் வாங்குறாங்களோ 99% அவங்க முயற்சி தான். நம்ம எல்லாம் சும்மா புக்கில் இதெல்லாம் இந்த மாதிரி சில கதைகளை சொல்லலாம், ஊக்குவிக்கலாம், இல்லாட்டி வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கலாம், பயிற்சியாளர் தானே. ஆனால் செய்ய வேண்டியது நீங்கள், உங்களுக்கு தான். நீங்கள் தான் 99%. ஆனால் நாங்கள் எங்களுடைய வேலையை செய்வோம், அவ்வளோதான். ஓகே, ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் கிராண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி.